புகழும் இறைவனுக்கு. இன்றைய ஒரு சிறப்பான ஒரு நாள். திருக்குறள் நுண் பயிற்சி வகுப்பு 19வது வகுப்பில் அடி எடுத்து வைத்திருக்கின்றோம். அடுத்த வாரம் 20ல தொற்றுவோம்னு நினைக்கிறேன். கடந்த வாரம் 18வது திருக்குறள் நுண் பயிற்சி வகுப்பு நிறைவு செய்தோம். வினை திட்பம் என்று சொல்லும் அதிகாரம் 67வது அதிகாரம் வரை நிறைவு செய்துள்ளோம். திருக்குறள் என்பதே மனித குலத்திற்கு கிடைத்த, தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு புதையல், வரம், மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. உலக மாந்தர்கள் எல்லாம் போற்றக்கூடிய அளவில் தனிப்பட்ட ஒரு இனத்தையோ, தனிப்பட்ட ஒரு மொழியையோ, தனிப்பட்ட ஒரு மதத்தையோ குறிப்பிட்டு சொல்லாமல் உலக வாழ்க்கை தத்துவம் அனைத்தையும் தன்னகத்தே கொண்டு எல்லோருக்குமான ஒரு நூலாக அது பிரதிபலிக்கிறது. அதுதான் ஒரு மனிதனா இருந்தா அறத்தோடு வாழணும். அறம் தவறிய வாழ்க்கை வாழ்க்கையே அல்ல. அது அறம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமான நன்மைகள். அறம் என்ற சொல்லுக்கு நன்மை, நல்லது என்று பொருள். ஒட்டுமொத்தமான நன்மைகள், நல்லது எது இருந்தாலும் எல்லாம் அதுக்குள்ள அடங்கிடும். அப்படியே உள்ள அப்படியே ஜோதியில சங்கமாகிற மாதிரி வந்து இணங்கிடும். அப்போ அந்த அறம் மனித குலத்துக்கு மிக மிக முக்கியம். அறம் பிறழக்கூடாது. அந்த பிறழ்தல் சொன்ன லகரம் அந்த அறம் பிறழ்ந்தால் வாழ்க்கை தடம் மாறி போயிடும். அந்த மாதிரி நேரத்துலதான் அறச்சிந்தனையாளர்கள் எல்லாமே ஒரு அறச்சீற்றத்துக்குள்ள ஆளாறாங்க. ஏன்டா இப்படி இருக்கிறாங்க, அறம் தவறி நடக்கின்றானே, இன்றைய காலகட்டம் எதை நோக்கி பயணிக்கிறது, இது சரிதானா, இது தேவையா, இது செய்யணும் இல்ல, இது செய்யக்கூடாது இல்ல, இது நல்லது, இது கெட்டது. அந்த அறிவு மனிதனுக்கு இருக்கு இல்லையா? அறிவின் துணை கொண்டு உலகை வெல்ல வேண்டும். இதுதான் உலகியல் வாழ்வியல் தத்துவமே. நிறைய பேர் அறிவை பயன்படுத்தவே மாட்டேங்கிறானே. மனிதன் அறிவோடு செயல்படுகிறான் என்று சொன்னால் அவன் மனிதனுக்கு தான். மற்ற விலங்கினங்களுக்கு அந்த 5 அறிவோடு நின்று விடுகிறது. ஒரு ஆடு, மாடு, நாய், நரி, கோழி, அதுகிட்ட போய், குதிரை, யானை, சிங்கத்திட்ட போய் நீ நலமா இருக்கிறியா, எப்படி இருக்க, சொந்தக்காரங்கிட்ட போனியா, வீட்டுக்கு போனியா, நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கிறியா, ஏதாவது நம்ம கேட்கிறோமா சொல்றோமா? ஆனா அதற்கு அறிவு அவ்வளவுதான். அதன் படைப்பு அதோட நிக்குது. மனிதன் சிந்தனை ஆற்றல் இறைவன் படைச்சும் போதே அந்த சிந்தனையின் மூலமாக பகுத்து அறிகிறான். இது சரி, இது தவறு, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இது ஏற்புடையது, இது சரியில்லாதது. அப்ப இந்த ஏற்புடையதா இருந்தாலும் எது இருந்தாலும் எதை எங்க செய்யணும், யாருக்கு தெரியற மாதிரி செய்யணும், யாருக்கு தெரியாம செய்யணும், தெரிந்து செயல்படக்கூடிய ஒன்று, தெரியாமல் செயல்படக்கூடியது. வினைனா செயல் வகைன்னு நமக்கு ஒரு அதிகாரம் முக்கியம். அப்போ சில இதுகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப கவனமா எடுத்துக்கணும். சபைக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய விஷயங்கள், சபைக்கு மறைச்சு சொல்ல வேண்டிய சில விஷயங்கள், இடம், பொருள், ஏவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அதை அப்போ சாதாரண பேசும்போது குறிப்பறிதல்ல கொண்டு வரோம். எல்லாமே வாழ்க்கை தான். சில பேர்த்திட்ட இருக்கும், இல்லை எல்லாரும் இருக்கும், எல்லாத்திட்டும் சொல்ல வேண்டிய விஷயமா இருக்காது. ஒருத்தர்கிட்ட மட்டும் நம்ம தனியா ஐயா கிட்ட மட்டும் சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கும். அதை நான் அது அவருக்கு மட்டும் புரியும். ஆனா எல்லாத்திட்டையும் சாதாரண பேசுற மாதிரி சொல்லிட்டா அவர் புரிந்து கொள்வார். இது எல்லாமே வாழ்க்கை, இது எல்லாமே ஒரு கலை தான். எவ்வளவு பெரிய நுட்பங்கிறது அதுதான். எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்தை சொன்னாங்க, என்னடா நீ அந்த அது அது கேட்பவர்களுக்கு காயப்படுத்துறதா இருக்கலாம், கேட்பவர்களுக்கு துன்பம் ஏற்படுத்துவதா இருக்கலாம், ஊறு விளைவிப்பதா இருக்கலாம், அதனால அவர்களுக்கு பிரச்சனை வரக்கூடாததா இருக்கலாம், அது நமக்கே கூட வரலாம். ஆக சரியான சிந்தனை என்பது மனிதனுக்கு, அதுதான் அறிவு. அப்ப அறிவின் துணை கொண்டு உலகத்தை வெல்லலாம். உலகையே வெல்லலாம்னு சொல்லும் போது சாதாரண உடன் இருப்பதில் ஒண்ணு கிடையாது. முதல்ல உலகத்தை வெல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல தன்னை வெல்லுதல் மிக முக்கியம் இல்லையா? நீ உலகத்தை போய் 2வது வெட்டி முறிக்கிறதுல ஒரு பக்கம் இருக்கட்டும். தன்னைத்தான் காக்கின் முதல்ல ஒழுங்கா இருக்கும். அப்போ அது என்ன பண்ணும், தன்னுடைய உடல் அமைப்புகள்ல, புலன்கள்ல 5 இறைவன் கொடுத்துருக்கணும். எவ்வளவு நுட்பமான பொருள் பாருங்க. இப்ப அவன் சகோதரி லாவண்யா இல்லையா, முதல்ல சொல்லும்போது என்ன உடனே அழகா கேட்டாங்க. நுண் பயிற்சி வகுப்பினுடைய ஒட்டுமொத்த சாரத்தையே வகுப்பு தொடங்கும் போதே வினாவை தொடுத்தாங்க. அப்போ ஏன் வள்ளுவர் இந்த அதிகாரத்துக்கு பிறகு இந்த அதிகாரம், இப்போ முதல்ல கடவுள் வாழ்த்துன்னு வச்சிருக்கிறோம், வான் சிறப்புன்னு வச்சிருக்காங்க, நீத்தார் பெருமைன்னு வச்சிருக்கிறாங்க, அரண் வலியுறுத்தல், இல் வாழ்க்கைன்னா என்ன, வாழ்க்கை துணை நலம்னா என்ன, மக்கட்பேருனா என்ன, அன்புடைமைனா என்ன, விருந்தோம்பல்னா என்ன, அதில் கொண்டு வர இனியவை குரல்னா என்ன, செய் நன்றி அறிதல், இப்படி தொடர்ந்து போகுது. ஊடுதல் காமத்திற்கு சொல்லிட்டு ஊடல் உவகைன்னு 133வது அதிகாரத்துல வச்சிருக்காரு. எல்லாமே வாழ்க்கை தான் சார். அறம் இல்லாம வாழ்க்கை எப்படிங்க வாழ முடியும்? அவன் வாழ்ந்தா வாழ்க்கையே இல்லையே.
அவன் வந்து அந்த பிறந்து போறான்னு சொன்னேன் முதல்லயே. அப்ப அந்த சீற்றம் அங்கதான் வருது, சான்றோர்கள் அறச்சீற்றத்துக்குள்ள வர்றாங்க. அவங்களுக்கு கோபம் வருது. சினம், வெகுளாமைன்னு ஒரு அதிகாரம் கொடுத்து சினம் கூடாது, பொறுமை ரொம்ப முக்கியம் சொன்னவங்க தான். வேற அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ரவுத்திரம் பழகுன்னு பாரதி எதுக்கு சொன்னான்? எல்லாமே நீ பேசாம இருந்துட்டேன்னா வரவன் போறவன் ஏறி மிதிச்சுட்டு போயிடுவான். சிங்கம் கூட சில நேரத்துல கர்ஜித்து நான் சிங்கம்னு காட்ட வேண்டியதா இருக்கு. அப்பதான் கூட இருக்கணும் பார்த்து நரிகள், சில நரிகளோட வாழ்ந்த வேண்டியதா இருக்கணுமோ, சில நரிகள் கூட்டத்தோட வாழும் போது நான் சிங்கம் தான் என்பதை நான் கர்ஜித்து தான் காட்ட வேண்டியதா இருக்கு. அப்பதான் வந்துட்டு இது ஏதாவது நம்மள பாஞ்சான போட்டு பிடிச்சிருவான்னு தெரியுமா கொண்டு வராங்க. அப்ப இதுதான் வாழ்க்கை தத்துவத்தில் கொண்டு போறாங்க. அப்ப நுட்பத்துல எப்படி கொண்டு போறாங்க? நுட்பமான பொருள்ங்கிறது திருக்குறளுடைய படிநிலைகளை, ஒட்டுமொத்த வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகிறார். இந்த அறம் பொருள் பொதிந்த வாழ்க்கையா இருக்கணும். வாழ்வதற்கு மனிதனுக்கு பொருள் அவசிய தேவை. பொருள் செயல் வகைன்னு 76வது அதிகாரம் அடுத்து நம்ம பார்க்க போறோம். வாழ்வதற்கு பொருள் தேவை, வாழ்வதிலும் ஒரு பொருள் தேவை அல்லவா? பொருள்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பொருள்? மீனிங், அர்த்தம். அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழணுங்க. அது இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து என்ன? அது பேசாம நாயாவோ நரியாவோ ஒரு கழுதையாவோ பூனையா இருந்துட்டு போயிடலாமே. மனிதனுக்கும் அதற்கு வேறுபாடு இருக்குது அல்லவோ. அந்த வாழ்க்கைக்கு நம்ம அடையாளமா இருக்கணும். இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்த காலம் அதனுடைய ஒரு இது இருக்கும். இனிமேல் வாழக்கூடிய காலத்தை வந்துட்டு இலக்கியத்தை பிடிச்சுக்கலாம், தமிழ்ல பிடிச்சுக்கலாம், மொழியை எடுக்கலாம், ஏதாவது ஒரு துறையில இருக்கலாம். நம் முகத்திற்கு இந்த உலகில் ஒரு முகவரி ஏற்படுத்த வேண்டும். அதை போல நம்மளை வடிவமைச்சுக்கணும். அதுதான். நன்றி நன்றி. அப்போ அதுதான் வாழ்க்கை. இன்னார் என்று சொன்னாக்க நம்ம ஏதோ இறைவன் நமக்கு ஒரு ஆயுசு கொடுத்தான். நம்ம 40 வயசுமா, 60 வருஷமா, 70 வருஷமா, 80, 30 தெரியாது. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார். ஆனா வாழ்க்கையை கொடுத்து உன்னை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கான். உன்னுடைய பதிவுகள் ஏதாவது ஒண்ணு செய்து விட்டு நீ மறைந்து விட வேண்டும். அதுதான் வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. அந்த பதிவுகளை ஏற்படுத்திட்டீங்கன்னா மனித வாழ்க்கை ஒரு நாள் மறைந்து விடும். ஆனால் என்றும் நிலைத்து நிற்பது உன்னுடைய விட்டு சென்ற பதிவுகள் தான். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். என்ன அழகு! இந்த நீ எதை விட்டுட்டு போற? எச்சம், மீதி இருக்கிறத கொண்டு இந்த உலகம் உன்னை அடையாளப்படுத்தும். உன்னை பார் இன்னான் என்று சொல்லப்படும். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள். அதுதான் உங்களுக்கு படிக்கலாம் வந்து அமைங்கிறது. அப்போ இதுதான் முழுக்க முழுக்க வாழ்க்கையை வந்துட்டு படம் பிடித்து காட்டுகிறது. அப்போ செயல்ல கொண்டு வர, அப்போ பொருள் வாழ்க்கை கொண்டு வந்துடுற. அந்த பொருள் வந்துட்டு இன்பமயமானதா இருக்கணும், அதை விரும்பக்கூடியதா இருக்கணும். காமத்தை வள்ளுவன் வச்சது காமம் தான். காமம் என்ற சொல்லுக்கு விரும்புதல், ஆசைப்படுதல், ஊகத்தில் நம்ம சொல்ல, அதுதான் இன்பம் என்று சொல்கிறோம். இன்பத்து பால்னு சொல்லணும். அப்போ வாழ்க்கை இன்பமயமானதா இருக்கணும். அதான வாழ்க்கை. நம்ம எப்பவுமே சோகத்துல, எப்பவுமே பிரச்சனையில, எப்பவுமே எரிச்சல்ல, எப்பவுமே கடுப்புல இருந்தா என்ன? அப்புறம் அதுக்கு வாழ வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ அது அன்னைக்கு கடந்த வகுப்புல சொன்னேன், பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். கடல் அலை எப்போ ஓய போகுது? அது எப்பவும் இருக்கும், தொடர்ந்து இருக்கும். நிரந்தரமானது துன்பம், வந்து போவதுதான் இன்பம். அப்போ அந்த கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டுக்கோ, மகிழ்ச்சியா இருந்துக்கோ, ஆனந்தமா இருந்துக்கோ. ஆனால் அதையே நினைச்சிருந்தது வாழ்க்கையை இருந்துடாது. வாழ்க்கையில் உன்னுடைய குறிக்கோள், உன்னுடைய லட்சியம், உன்னுடைய நோக்கம், நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் சொல்லிட்டு ஒரு திட்ட வரைவு வைத்துக்கொண்டு அதை சார்ந்த நட்பு உறவுகள் நமக்கு அமையும். அவர்கள் மூலமாக நம்மளுடைய பயணத்துல வந்துட்டு ஏதேனும் ஒரு பதிவுகளை கொண்டு வந்தோம். நீங்க எல்லாம் அந்த மாதிரி ஏதாவது செய்யணும். நம்ம எத்தனை வருஷம் நம்ம இருக்க போறோம்னு தெரியல. ஆனால் எதையாவது ஒன்று செய்து இந்த சமூகத்துல ஒரு பதிவு நீங்க செய்யும். அது எழுத்துத்துறையா இருக்கலாம், எழுதுறதா இருக்கலாம், கவிதையா இருக்கலாம், கட்டுரையா இருக்கலாம், நூலா இருக்கலாம். நூல்கள் மிகப்பெரிய பதிவு. நூல்கள்ல சாதாரண இதில் ஒரு நூல் எழுதி முடிச்சு செய்யறோம்னு சொன்னாக்கா அது நம்ம போனாலும் அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது பேசும். இப்படி ஒரு இருக்கு. அதுதான் முக்கிய பதிவு. பேசிட்டு இருக்கோம் இல்ல, வள்ளுவனை நினைக்கிறோம் இல்ல, புத்தரை நினைக்கிறோம் இல்ல, விவேகானந்தரை நினைக்கிறோம் இல்ல. எத்தனை இதுதானே நமக்கு மிகப்பெரிய திறமை. எழுதலாம். அவர்கள் எல்லாம் வாழ்ந்து சென்றவர். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை பேசுறோம்ல. ஐயா அவர்கள பதிவு யார் செய்தாலும் எதை செய்தாலும் மனித வாழ்க்கை ஒரு சமயத்துல மறைந்து விடும். தோன்றியவர்கள் எல்லோரும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். விடுப்பே கிடையாது, விடுதலை கிடையாது. பிறப்பு நிச்சயம் எல்லாருக்கும், அதுபோல் இறப்பும் நிச்சயம், நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. பிறக்கின்ற தேதி எல்லாருக்கும் தெரியும். டேட் ஆஃப் பர்த் செலிப்ரேட் பண்றோம், நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? இன்னைக்கு பர்த்டே எப்போங்க ஆச்சோ, இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுறோம். ஐயா வாங்க வாங்க. அப்போ அந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அந்த நம்ம கொண்டாடுறோம்னா இதுலயே உட்காருங்க ஐயா, இங்கே உட்காரு. அப்போ அந்த நிகழ்ச்சி வந்துட்டு பிறப்பு தெரியும், பிறந்த நாளா நம்ம எல்லாம் கொண்டாடுறோமே.
இறப்பு என்பது எல்லோருக்கும் தெரியும், இருக்கு, உண்மை. அதை மறுக்க முடியாது, தப்பிக்க. அதை கண்டு பயப்பட்டானா அப்புறம் அதை விட கோழைத்தனம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பா நிச்சயமா நான் இங்க வந்திருக்கிறேன், நான் திரும்பி வீட்டுக்கு போவேன் என்பது என்ன நிச்சயம்? அதெல்லாம் கிடையாது. மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு அதுதான் தெரியுது. ஆனா எப்போன்னு தெரியாது. ஆனா நம்ம ஆளுங்க அதுக்கு கூட சந்தோஷப்படுறான். இவன் பாத்துக்கிறான், டேய் எனக்கு நவம்பர் 28 உனக்கு வந்து அக்டோபர்லயே வந்துருது, நீ என்னோட சீக்கிரம் போயிருவ. அதுல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி பாருங்க. அவன் அதை விட, ஏன்னா இவன் வந்து 28ஆம் தேதினா அவனுக்கு 20ஆம் தேதி, நம்மளோட 8 நாள் முதல்ல போயிருவான். அப்போ அதாவது எப்படி எல்லாம் ஆசைப்படுறேன்னா இது. நான் அன்னைக்கு கூட கடந்த முறை நான் அதை சொன்னேன் உங்களுக்கு, நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு வகுப்புல ஐயா மெதுவாக, இந்த ஐயா தான் வந்து நவரச குரல் நாயகர்னு ஒரு விருது கொடுத்துட்டாரு. இந்த ஐயாவை தான் சொல்லிட்டு இருந்தேன், உங்களை தான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த உள்ளத்தில் இருக்கிற அன்பு பாருங்க, அவங்க மனசுல இருக்கிறது ஏதாவதுன்னு போட்டு ஒரு கவிதை எழுதி நன்றி சொல்லி, ஐயா உங்க வகுப்புங்க ஐயா, நான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறேன், நம்ம குரல் நவரச நாயகர் என்னமோ சொல்லி போட்டு அவருக்கு என் வாழ்த்துக்கள்னு போட்டிருந்தாரு. ஒரு குழுவுல போன நான் எதையோ பார்த்துட்டு அப்படியே போகும்போது, என்னடா யார் இவருன்னு பார்த்து என்னத்தான் சொல்லி இருக்கிறாரு. சரி யாரோ ஒருத்தர் இருக்கிறார் போல இருக்கு, யாரோ ஒருத்தர் பரவாயில்லையே நல்லா சொல்லிட்டு இருக்கிறார் போல இருக்குன்னு பார்த்தா என்னத்தான் அவர் சொல்லி இருக்கிறாரு. சரி, மகிழ்ச்சி, நன்றிங்க. அதாவது நல்ல உள்ளத்துக்கு வாழ்த்துக்கள். இதை ஒவ்வொன்றுமே நம்ம மிக அவசியமா சொல்ல வேண்டியது. அதை இந்த நுட்பம் என்பது இதுதான் வாழ்க்கையில முழுமையே ஒட்டுமொத்த வாழ்க்கையே நுண்பயிற்சி என்பது அறநூல்கள், அற இலக்கியங்கள் நமக்கு கற்றுத்தருவது எல்லாமே வாழ்க்கை நல்ல படிப்பினைகள் தான். அதை வந்து நம்ம தெரியும். திருக்குறள் மட்டும் தான் படிக்கணும்னு வேண்டியது இல்லைங்க, எதை வேணாலும் படிங்க படிங்க படிங்க. நான் தான் சொல்லுவேன், குறள் நான் படித்தேன், குறள் படித்தேன், அது அன்னைக்கே சொல்லுவேன், அது ஒரு படி தேன், படி தேன், அது தேன். தேனை பிடிக்காம யாரும் முடியாது இல்லையா? இல்லையா? சொல்லுங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, உங்க அடுத்த வாரமே சொல்லுங்க, அடுத்த வாரம் பெரிய நிகழ்ச்சி நம்ம. ஆமா, அவ இதை சார்ந்து வரக்கூடிய வாழ்க்கை தத்துவத்தை தான் மிக மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. நம்ம முழுவதுமான ஒரு வாழ்க்கை அற இலக்கியத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். அதுல ஒரு உயர்ந்த இலக்கியமாக நம்ம கிடைச்சிருக்கிறது வந்து திருக்குறள் தான். அதை வந்து நம்ம வந்து முழுமையா பார்த்தாலே ஒரு முறை முழுவதும் 1330 குறளையும் வந்துட்டு பாத்துருங்க, படிச்சிருங்க. அது நமக்கு ஒரு மடைமாற்றம் செஞ்சு தரும், நமக்கு எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பு. அதை சொல்றதுக்கும் பேசுறதுக்கும் படிக்கிறதுக்கும் அதை முற்றுவதல் கூட நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதற்காக வேண்டி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கும் அந்த தமிழக அரசுக்கும் தமிழ் வளர்ச்சித்துறைக்கும் நம்ம இந்த இடம் கொடுத்த இந்த அரசு கல்லூரிக்கும் நம்ம நன்றி பாராட்டுறோம். நம்ம தொடர்ந்து நம்ம போறோம், பயணிக்கிறோம். இதனுடைய மைய கருத்தை வந்து இப்போ வந்துட்டு அறம் பகுதி முடிச்சிட்டோம், முற்றுவதல்ல. அடுத்து பொருட்பாலுக்குள்ள நுழைந்தோம், பொருட்பாலில் வந்துட்டு பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். அது 70 அதிகாரம், 700 குறள் நம்ம கடந்து வரணும். அதுல அரசியல்னு முதல்ல நம்ம இயலை பிரிக்கிறாங்க. அரசியல், அப்புறம் அமைச்சியல் இருக்குது, அப்புறம் ஒவ்வொன்று வந்துட்டு அந்த அரண் வரும், அதுல வரும், அப்புறம் ஒளிபு. இதுல எல்லாம் சொல்லும் போது கடைசியில ஒளிபு இயல்னு சொல்லி சொல்லப்படாத சில அது நான் எல்லாம் சொல்லிட்டேங்க, இதை மட்டும் சொல்ல நினைச்சேன், அதையும் சொல்றேன். கடைசியில விட்டு போனது, விட்டது தொட்டது, விட்ட குறை தொட்ட குறைன்னு கடைசியில சொல்றது ஒளிபு இயல்னு சொல்லுவாங்க. அது கடைசியில ஒரு 4-5 அதிகாரத்தை பின்னாடி சொல்றாரு, வள்ளுவர் சொல்றாரு. அப்ப 70 அதிகாரம் சொல்றாங்க. இதை முடித்த உடனே அடுத்தது வந்துட்டு அவன் வாழ்க்கைக்கு தேவையான அர்த்தத்தை சொல்லியாச்சு, வேண்டிய பொருள் எல்லாம் மொத்தமா சொல்லியாச்சு. இப்போ இன்பம் சொல்லிட்டு இன்பத்து பாலுக்குள்ள நுழையும் போது அது எப்படி கொண்டுட்டு போறாருன்னா, அந்த நுட்பவியல்ல முழுக்க இந்த ஒட்டுமொத்த சமூகத்தை பார்த்த பார்வை, கல்வியலை பார்த்த பார்வை, உலகியல் பார்த்த பார்வை, ஒரு அரசனுக்கு சொன்னது, அமைச்சனுக்கு சொன்னது. இப்ப நம்ம அரசியல் முடிச்சுட்டு அமைச்சியலுக்குள்ள வந்துட்டோம். இப்ப இங்கு முழுவதுமே ஏன்னா அரசன் என்ற தலைவனை சார்ந்து இருப்பவர்கள் வந்து அமைச்சர் குலம் அது இருப்பாங்க, அப்புறம் துறைகள் இருக்கும், பிரிவுகள் இருக்கும், எல்லாருமே. அப்போ அமைச்சியல்ல வந்துட்டு சொல்லக்கூடிய பகுதி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இது ஒட்டுமொத்தமா இப்படி இருக்கிறதுனால வாழ்க்கைக்கு தேவை அனைத்துமே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்பத்து பாலுக்குள்ள வரும்போது எப்படி கொண்டு வந்துடுறாருன்னா, ஒரு ஆண் பெண் இப்படி கொண்டு வந்துடுறாரு நேரடியா. இப்ப உலகம் முழுவதும், உலகமே வந்துட்டு இங்கிருந்தானே உருவாகுது. ஒரு ஆதாம் ஏவாள் நம்ம சொல்ற முதல்ல ஒரு ஆண் ஒரு பெண், அவர்கள் சார்ந்துதான் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பயணமும் நமக்கு இருக்குது. சார்ந்த திருக்குறள் நுட்பமான பயிற்சிகளை தான் நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். இப்போ நம்ம வந்துட்டு திருக்குறளில் அமைச்சியல் என்று சொல்லக்கூடிய மன்னரை சார்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். அப்போ 18வது வாரம், கடந்த வாரத்துல நம்ம பார்த்தது வந்துட்டு
நிறைவு செய்தது வினை திட்பம் என்று சொல்லக்கூடிய பகுதியில நம்ம நிறைவு செய்யணும். மன உறுதி உடையவர்களா இருக்கணும். அதுதான் வந்து வாழ்க்கையில மிக மிக முக்கியம் என்று சொல்லி, இப்ப இந்த வாரம் 19வது வாரம் வினை செயல் வகை. ஒரு செயலானது எப்படி செய்யணும் என்னன்னு. அப்ப இதுக்கு முதல்ல என்ன பார்த்தோம்? வினை திட்பம் என்று சொன்னோம். வினை திட்பத்துக்கு ஒரு அழகான ஒரு குரல் சொல்லலாமே, மறக்க முடியாத ஒரு குரல், மந்திர குரல் அடிக்கடி நான் சொல்லுவேன். அருமை அருமை அருமை. ஒரு கைத்தட்டி பாராட்டி சொல்லுங்க பாருங்க. இது 666 666 என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு பதிவு இந்த குரல் மூலமா நமக்கு கிடைக்குது. இந்த குரலை சொல்லும் போது ஐயா பொன்னுச்சாமி ஐயா கூட ஒரு குரல் இந்த தொட்டு சென்றதுனால அதனுடைய தொடர்ச்சி போன வாரம் சொன்னதை மறுபடியும் ஒரு முறை சொல்லி அதை தொடங்கிக்கலாம். அப்படியே அந்த வகுப்பு போறது முதல்ல ஒரு முனிவர் ஒருத்தர் இருந்தார். ஒரு முனிவர் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. தியானத்துல அவர் இருக்கிறாரு. அவரு வந்துட்டு இறைவனை காண வேண்டும் என்பது அவருடைய சிந்தனை. தவத்துல வந்து ஞானத்துல வந்துட்டு எல்லாருக்கும் தவம் எல்லாத்துக்கும் கூடாது, எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு சிலருக்கு வந்து அது வந்து கிடைக்கும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அது அந்த நிலையில ஒன்றா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு அந்த உச்சம் நிலையில இருப்பவர்களுக்கு எல்லாம் கைகூடும். ஞான நிலையில இருப்பவங்க அதற்காக முயற்சி செய்வாங்க. படிநிலைகள் துறவிகளா இருக்கிறாங்க, முயற்சி பண்ணுவாங்க. அந்த முனிவர் வந்துட்டு தவ நிலையில தினம் ஒரு காட்டுக்குள்ள வருவாரு. அவருடைய பணிகள் வந்துட்டு அப்படி கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டாருன்னா முழுக்க வந்துட்டு மெடிடேஷன், தியானம் தான். கண்ணை மூடிட்டு அப்படியே நினைக்கிறார். அவருக்கு என்ன நினைப்பாரு, இதை அவர் அந்த தவம் செய்யறார். தினம் வர்றார், தினம் காலைல வந்துடுறாரு. சரியா சனிக்கிழமை காலைல 10 மணிக்கு வந்து இந்த வகுப்புல உட்காந்துக்கிறாங்க. எதுக்குடா போறாங்க என்னன்னு தெரியல இல்லையா? எதுக்கு செய்யறோம்னு ஒரு தர்மம் இல்லையா? அதை போல அவர் தினமும் அன்றாடம் காலையில அவர் வர வேண்டியது. அவருடைய காலை கடன்கள் பணிகள் குளிச்சு எல்லாம் முடிச்சு தயாரை எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு அந்த காலில் வந்து கண்ணை மூடிட்டு அந்த இதுல வந்து உட்காந்துக்குவார். ஒரு மரத்தை கீழே வச்சுக்கலாம். அப்படி கண்ணை மூடிட்டு அவர் தவணையில் அந்த இப்போ அப்படியே உத்தராட்சர மாலை அதில் வச்சுட்டு அப்படியே தவம் செஞ்சு இறைவன் நினைச்சுவாங்க. இதை அந்த காட்டுல இருக்கின்ற ஒரு வேடன் ஒருத்தன், அவனுக்கு தொழில் வந்துட்டு வேட்டையாடுதல். அந்த பகுதியில் போவான் வருவான். அவன் போகும்போதெல்லாம் தினமும் இந்த முனிவரை பார்க்கின்றான். முனிவரை பார்க்கிறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இந்த மனுஷன் தினமும் வந்து உட்கார்ந்துக்கிறாரு, இந்த இடத்துல கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துக்கிறாரு, என்னமோ பார்த்துட்டு அப்படியே சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். என்னதான் பண்றான் மனுஷன்? அவர் ஒண்ணும் புரியல. ஒரு நாள் பார்த்தாரு, 2 நாள் பார்த்தான், 3 நாள் பார்த்தான். என்ன ஆகும் நம்ம ஆளுக்கு? இந்த ஆளு ஏயா நேரம் வந்தான். மவனை நீ எப்போ கண்ணு திறக்கிறியோ அப்போ வரைக்கும் உங்களுக்கு 4 கேள்வி அது நறுக்குன்னு கேட்டு போட்டு போறதுன்னு முன்னாடி உட்காந்துட்டு ஆகணும். அவர் திடீர்னு பார்த்து டக்குன்னு கண்ணை திறந்தா முன்னாடி பார்த்தோன்னு அவருக்கு என்னடா இவன் அவன் அம்பு கும்பு எல்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். வேணாம், அவன் பாவம் அவனோட இதுல இல்லையா, வேட்டைக்கு போறான் எப்படி இருப்பான், அவன் உட்காந்துட்டு இருக்கான். ஏன் சாமி வணக்கம் சாமி அப்படின்னா, என்ன வேணும் உனக்கு? நான் சிவனேன்னு உட்காந்துட்டு இருக்கேன். நீங்க சிவனேன்னு உட்காருங்க, முருகான்னு உட்காரு, எப்படி உட்காந்துட்டு போங்க சாமி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. தினம் வந்து காலில் உட்காந்துக்கிறீங்க, நானும் பாக்குறேன். என்ன இது பொழப்புன்னு எனக்கு தெரியல. கண்ணை மூட்டு இப்படியே உட்காந்துட்டு என்ன நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? நீங்க என்ன வேணும் உங்களுக்கு? என்ன பண்ண போறீங்க? இது எதுக்குன்னு தெரியலையே. ஏதாவது இருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் படிச்சவங்க மாதிரி இருக்கிறீங்க, பெரியவங்க மாதிரி இருக்கிறீங்க. சாமி இல்ல தவம் எல்லாம் பண்றீங்க, இது பண்றீங்க. எனக்கு நம்ம படிப்பறிவெல்லாம் இல்லைங்க சாமி, நம்ம சாதாரண ஆளுங்க சாமி, என்ன பார்த்துட்டு போறீங்க சாமி. தினம் நீங்க வந்து உட்காந்துட்டு கண்ணை மூட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. என்னங்க சாமி எனக்கு ஒன்று புரியலைங்க சாமின்ட்டு அவனோட நிறைய சொல்லிட்டான். உடனே இவர் பார்த்தா என்னடா ஐயா இப்ப திடீர்னு பேசுற, இல்ல இது வேடன் பேசுனா வச்சுங்க இல்லையா? வேடன் பேசும்போது வேடன் போலதானே இருக்கணும். அப்படி மாறி இப்ப முனிவரா வந்துடுறாரு கடைசியில. மவனே உனக்கு என்ன வேண்டும்? எதற்காக இங்க அமர்ந்து இருக்கிறார்? எதற்காக என்னை பாய்க்கிறேன்? அது வேற ஒண்ணு இல்லைங்க சாமி. நீங்க தினம் வந்து காலையில வந்து அப்படியே உட்காந்து கண்ணை மட்டும் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்படி என்னன்னு ஒண்ணு புரியல. எதுக்கு உட்காந்துருக்கு? ஏதாவது சொன்னீங்கன்னா வருதாரு. அது அப்போதான் சொல்றாரு, நான் இறைவனை தரிசிக்க வேண்டும், இறைவனை பார்க்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இதை எப்படி இவனுக்கு புரிய வைக்கிறது? அவருக்கும் அவன் யோசிச்சு பாரு. எதை சொன்னாலும் இவனுக்கு புரியாத, இந்த மரம் மண்டைக்கு புரியாதவனுக்கு, படிப்பறிவு இல்லாதவனுக்கு நான் கடவுளை பார்க்க போறேன், கடவுள் எங்க போய் பார்க்கறேன், எங்க இருப்பாரு, எப்படி இருப்பேன், என்னெல்லாம் கேட்பான். அது ஒண்ணும் இல்லை தங்கம், இல்லப்பா அது ஒண்ணும் இல்லை. நான் ஒரு இறை ஆற்றல், ஒரு இறைவனை சந்திக்கணும், அதுக்காக நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அதை நான் உனக்கு எப்படி விளங்க வைக்கிறது? அவர் எப்படி இருப்பாரு? இறைவனை பார்க்க போறீங்களா? அந்த இறைவன் எப்படி இருப்பான் சொல்லுங்க.
நீங்க பார்க்கணும் தானே உட்காந்துட்டு இருக்கிறீங்க, தினம் வந்து உட்காந்துக்கிறீங்களா, எப்படி இருப்பார் சொல்லுங்கன்னு. இவங்கிட்ட எப்படி இருப்பான்னு எப்படி சொல்றது, இவருக்கே தெரியாது. இறைவன் எப்படி இருப்பான்னு இவ எப்படி சொல்றது. இப்ப அவனுக்கு பாதாதி கேசத்துல இருந்து கேசாதிபதம் சொல்றோம், கேசத்துல தலை கேசத்துல இருந்து பாதாதி கேசம் வரைக்கும் சொல்றோம். இந்த விஷ்ணு பெருமை விஷ்ணுவை சொல்லும்போது சொல்லுவாங்க அந்த விஸ்வரூப தரிசனம், இதெல்லாம் இருக்கு இல்லைங்கய்யா. அது வந்து கடவுளுடைய இதில் சொல்லி அதெல்லாம் எத்தனையோ வர்ணனைகள் இதெல்லாம் இருக்கு. சிவனை வர்ணிக்கும் போது ஒரு சொல்லுவாங்க, முருகனை வர்ணிக்கும் போது சொல்லுவாங்க. படிப்பறிவே இல்லை, ஒன்றும் தெரியாத வேட்டைக்காரங்கிட்ட என்னத்தை போய் நம்ம சொல்றோம், ஒன்றும் புரியாது. இல்லப்பா நம்ம இல்லைங்க சாமி, சாமி கடவுள் பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, யாரையோ நீங்க ஒருத்தர் பார்க்கணும், அந்த மனுஷன் அவர் யாரையோ நீங்க பார்க்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, யார் அவர் சொல்லுங்க. அப்பா அவர் பெரிய மகானப்பா, அவர் பெரிய ஞானம் பெற்றவர், அவர் உலகத்தையே படைச்சவர், அவருக்கு எல்லா சக்தியும் இருக்கு. அப்படியா அப்படியா அப்படின்னா அவங்க என்ன, அப்ப அவர் எப்படி இருப்பார் சொல்லுங்க அப்படின்னு. என்னடா இது பெரிய கொடுமையா இருக்கு, எங்க சுத்தினாலும் அங்கேயே வந்து நின்றுக்கிறானே. அவர் என்ன சொல்றாரு, அவன் அந்த ஆள் வந்துட்டு உடம்பு பூரா மனுஷனை போல இருக்கும், தலை மட்டும் சிங்கம் போல இருக்கும். வேட்டைக்காரன் தானே, சிங்கம் போல இருக்கும். எதை சொல்றாரு அவரு, நரசிம்ம அவதாரத்தை சொல்றாரு. தலை சிங்கம் போல, சிங்கம் தான், உடம்பெல்லாம் மனித உருவத்தில் இருக்கும். அது பெரிய கடாட்சமாப்பா, அது ஒரு விலங்குப்பா அப்படி, அது ஒரு விலங்கத்தான் நான் பார்க்க வரணும். விலங்கா சொல்றதே அதிசயமா இருக்கு. தலை வந்து சிங்கம்ங்கிறீங்க, உடம்பு நினைச்சு பாக்குறாரு, நினைவு எப்படி அப்படி இல்லையா, இருக்குதா அப்படி. நான் ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க சாமி, நான் இந்த காட்டுக்குள்ளதான் ரொம்ப வருஷமா வந்துட்டு வேட்டையாடிட்டு போயிட்டு வந்து எனக்கு பொழப்பே இதானுங்க. நான் போவேணுங்க, வருவேணுங்க, பாப்பணுங்க, கிடைச்சது பண்ணி எடுத்து போவேணுங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு விலங்கு இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லைங்க சாமி, என்னங்க சாமி புடிச்சா சொல்றீங்க அப்படின்னா அவன் தலை சிங்கம் வந்துட்டு உடம்புன்னு இருக்குதுப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன். திருப்பி எங்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது சாமி, சத்தியமா கிடையாதுங்க சாமி. அந்த மாதிரி ஒரு விலங்கு காட்டுக்குள்ள எங்கேயுமே கிடையாது. இந்த காட்டுல ஒவ்வொரு அடியும் எனக்கு தெரியும், அத்துப்படி எனக்கு இந்த வனாந்தரத்துல இருக்கிற எல்லா தகவலும் எனக்கு தெரியும். நான் சுத்தாத இடமே கிடையாது, ஓடாத இடம் கிடையாது. நான் மட்டும் இல்ல, என்னோட அப்பனுக்கும் இதே தொழில் தான், வேட்டை தொழில் தான். எங்க அப்பனும் தாத்தனுக்கு எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்களே, டே தம்பி மவனே, இந்த காட்டுக்குள்ள தலைய சிங்கத்தோட ஒரு இது ஓடிட்டு இருக்குதுடா, மாட்டிட்டு போச்சு சிக்கிட்டான்னா பிச்சு எடுத்துருமுடான்னு சொல்லியிருப்பார்ல. அவன் சொல்லலைங்க அப்படின்னு அவன் சொல்றான். இதெல்லாம் கேட்கறேன் சொல்லிட்டு இத்தனையும் இருக்குது, எதுவுமே இல்லை, நீங்க என்ன புதுசா சொல்றீங்க. அந்த மாதிரி ஒரு விலங்கு இந்த காட்டுல கிடையாதுங்க சாமி. சும்மா மெனக்கட்டி வந்து காலையில இருந்து தினம் சாயந்தரம் வரைக்கும் முன்ன உட்காந்துட்டு எதுக்கு போறீங்க, இல்லாத ஒண்ணு கேட்டுட்டு எதுக்கு உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றேன். தம்பி அது அப்படித்தான், நான் பார்க்க உட்காந்துருக்கேன். சரிங்க சாமி, அந்த மாதிரி ஒண்ணு இருக்குது சொல்லிட்டீங்கல்ல, இன்னையில இருந்து எண்ணிக்கிங்க. சரியா 30 நாள், சரியாக 30 நாள்ல அந்த இது நீங்க இருக்கிறதுன்னு சொன்னீங்கல்ல, அது உண்மையா இருந்தா இந்த காட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா 30 நாள் அந்த தலை சிங்கமாவும் உடம்பு மனுஷனா இருக்கிற அந்த விலங்கு, அந்த மிருகத்தை நான் பிடிச்சிட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துறேன். இது சபதம் தான். இங்க இருந்து இவன் போனா போதுன்னு, போ நீ பிடிச்சிடு, நீ பிடிப்ப போ அப்படின்ட்டாரு. அவன் கிளம்பி போயிட்டான், வீட்டுக்கு போனான். அந்த நிமிஷத்துல இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் இப்படி ஒரு விலங்கு இருக்குமா, இப்படி ஒரு விலங்கு இருக்குமா அவனுடைய சிந்தனையில. சிங்கம் அவன் உருவக மனசுல, சிங்க தலை உடம்பு மனுஷன் ஒரு இது பண்ணிட்டு, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஆனாலும் எப்படி அந்த ஆள் சொன்னாரு, படிச்ச பெரிய ஆள் மாதிரி இருக்கிறாரு, ஒரு சாமியாராச்சே, ஒரு முனிவராச்சே, அவர் பொய் சொல்ல மாட்டாரு. எனக்கு அறிவு இல்லை, தெரியாது, ஆனா அவரை பார்த்த ஒரு மகான் மாதிரி, அவர் வாக்கு பொய்க்காது, உண்மையாக நின்னா, நடந்தா, உட்கார்ந்தா, எந்திரிச்சா, சாப்பிட்டா, ஐயோ சதா சர்வம் சொல்றோம் இல்லையா, எண்ணம், சொல், நாடி, நரம்பு, ரத்தம், மஜ்ஜை அனைத்திலும் அந்த விதம் நடந்தது. இவன் வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு சரக்குன்னு சத்தம் வந்து தமக்கு திரும்பி பார்ப்பான், என்னடா ஒருவேளை அந்த விலங்கு வந்துருச்சு. ஏன்னா ஏமாந்துடக்கூடாது, கன நேரம் ஏமாந்தா அந்த வாய்ப்பு கிடைச்சு அந்த மிருகம் தப்பிச்சு போயிடுச்சுன்னா எப்படி இருந்தாலும் அன்னைக்கு அதை பிடிச்சிடுறதுதான் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுல வந்துட்டு 5 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு. இவன் நினைக்க 27 நாள், 28 நாள் ஆயிடுச்சு. இனி 2 நாளுக்குள்ள பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறேன்னு வேற சொல்லிட்டான். அதுக்குள்ள கொடுத்தாகணும், என்ன பண்றது ஒண்ணும் புரியல. அப்போ பார்க்கும்போதுதான் அவன் மனசுல வந்துட்டு இந்த நிறைவு நாள் வந்துருச்சு, கடைசி வந்துருச்சு. இவன் தினம் இவன் நினைச்சு என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த உக்கிரம் இருக்கு இல்லையா, அந்த வேகம் அங்க தாக்குது. யார?
பெருமாளை யார நம்ம நினைக்கிறோமா அவங்களை நினைக்கும் போது இது எப்படி அந்த எண்ணம் அங்க கொஞ்சமாவது இருக்கும். உடனே பார்த்து அந்த கரை நிறைவு நாள் அன்றைக்கு அந்த தாக்கத்துல என்ன ஆகுதுன்னா, இறைவன் என்னவன் நினைக்கலாமே, என்னடா இந்த பக்தன் இவன், இப்படி ஒரு பக்தனா, ஐயோ அவன் பார்த்தாரு இவனுடைய ஆர்வத்தை, அவன் என்ன சொல்றான், இவனுக்கு மட்டும் இவன் நினைக்கிற மாதிரி ஒரு காட்சி கொடுப்போமே, அவ்வளவுதானே இவனோட ஆசை. சரி போ, நான் இவனுக்கு மட்டும், ஏன்னா அவன் மத்தவங்களுக்கு தெரியாது, அந்த வேடனுக்கு நீ இதுதானே நீ ஆசைப்படுற, நான் தான் தினம் அதே நினைச்சிட்டு இருக்கேன், பார்க்கணும் எப்படியாவது பிடிச்ச எப்படியா புரியணும். அவருடைய அன்புக்கு அந்த இறைவன் அந்த உருவத்திலேயே தலை சிங்கமாகவும் அந்த நரசிம்ம அவதாரத்துல வந்துட்டு அவனுக்கு மட்டும் காட்சி தருகிறார். அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஐயோ நான் இத்தனை நாள் தேடிட்டு இருந்த இது கிடைச்சிருச்சே, சாமியார் சொன்னது உண்மை, முனிவர் சொன்னது உண்மை, ஐயோ சமே இதை பாக்குறான், இந்த விலங்கை நான் பார்த்துட்டேன், அவனை பொறுத்தவரை விலங்கு நான் பார்த்துட்டேன், இந்த மிருகத்தை இந்த விலங்க உண்மைன்னு சொல்ல யாருக்கு சொல்லணும், சாமியாருக்கு ப்ரூவ் பண்ணணும். உடனே சொல்லும் போது இவன் இந்த பிடிச்சிட்டு போக வரும்போது இவன் சொல்ற ஒரு கயிறு ஒண்ணு எடுத்து இது பண்ணும்போது பண்ணிட்டு அந்த இது சொல்லுது, வேண்டாம் என்ன இன்னைக்கு எந்த அம்பு விட்டு எனக்கு காயம் வந்து வேண்டாம், நான் உன் அன்புக்கு கட்டுப்பட்டு வந்துட்டேன், நீ பேசுறியே, ஆமா நான் பேசுவேன், உனக்கு மட்டும் காது கேட்கும், உனக்கு மட்டும் கண்ணு தெரியும், நீ மட்டும்தான் என்ன பார்ப்ப, நான் பேசுறது நீ மட்டும்தான் கேட்ப, நமக்குள்ளதான் இது பர்சனல், சரியா, ஆனா வெளியில சொல்லக்கூடாது. சரி சாமி, ஐயோ எனக்கு இது கிடைச்சதே பெரிய புண்ணியமா போச்சு, இதை விட எனக்கு வேற என்ன வேணும், இந்த மாதிரி விலங்கு உலகத்துல எங்கேயுமே பார்த்துக்க முடியாது, ஐயோ நான் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோ, ஐயோ என்னால ஒண்ணு சொல்ல தெரியலையே, நிக்க முடியல, அவன் மகிழ்ச்சி இல்லையா, ஆனந்த பரவசம் தெரிஞ்ச அதிகமான மகிழ்ச்சி. உடனே சொல்லிட்டேன், சொன்னேன் சரி நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், அங்க ஒரு முனிவர் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கான், தவன் செஞ்சு கண்ணை மூச்சு அப்படியோ போட்டுவோம், அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு, நான் உங்களை கூட்டு போறேன், நேரம் கூட்டு போய் அவர்கிட்ட வந்துட்டு காட்டிட்டு நான் உண்மை சொல்லணும், உங்களை பார்த்துட்டு நான் ஒரு மாசத்துல சவால் விட்டுருக்கேன், என்னோட இதுல நான் ஜெயிச்சிடணும் இல்ல, நான் உங்களை கூட்டு வந்து காட்டிடுறேன், வாங்க நீங்க, சரி வா போலாம், நேரம் ஒரு கூட்டு ஒரு கயிறு ஒண்ணு வேண்டாம் கூடவே வர்றார். அன்புக்கு கட்டுப்படுது, இறைவன் அன்புக்கு கட்டுப்பட்டு விடுவான், அதான் கடை பிளஸ் உள், நம்ம சொல்றேன் உள்ளத்துக்குள் இருக்கணும், நீ எந்த உருவத்துல பாக்குறியோ அந்த உருவத்துல உனக்கு காட்சி தருவார், உன்னுடன் இருக்கின்றார், பிடரியின் பக்கத்திலே இறைவன் இருப்பதா இருக்கு, குரான்ல எல்லாம் இருக்கு. அப்போ இறைவன் எங்கேயோ போய் தேடாத, உன் கூடவே இருக்கிறார், நீ தான் பார்க்க மாட்டேங்கிற, நீ அதை பார்க்காம இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞான தங்கமே, தானே வாழ்க்கை, என்னங்க தங்க வேலையா, உண்மைதானே, இருக்கிற இடத்த விட்டு போய் நம்ம எங்கெங்கயோ தேடுறோம், ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கும் பரம்பொருள் இருக்கிறது, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது, நீ என்ன பேரு வேணாலும் வச்சுக்கோ, நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, இருப்பது உண்மை, இறைவன் இருப்பது ஒன்று, அதோட நீ ஒன்று மெர்ஜாயிடணும், ஒன்று அப்படி மெர்ஜாயிருந்து, அப்போ அந்த பரவசம் உனக்கும் கிடைக்கும். இவன் பாத்துக்கிறான், கூப்பிட்டு வரான், முனிவர்கிட்ட வந்தாச்சு, முனிவர்கிட்ட வந்தா முனிவர் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, சாமி சாமி சாமிங்கிறான், அவன் தப்பு, அவன் தெரிஞ்சுட்டாரு அவரு, ஐயோ இவன் வேற வந்துட்டான்டா, நம்மளை போட்டு தாளிச்சு எடுப்பானே, யார் அது எங்க இருக்குது என்ன எதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு என்னடா போய் பேச, எத்தனை நேரம் கண்ணை மட்டும் உட்கார்ந்து இருக்கிறது, அப்ப டக்குன்னு கண்ணை திறந்த, உனக்கு என்னப்பா வேணும் உனக்கு, இவன் கண்ணுக்கு தான் சாமி தெரியும், அந்த உருவம் அவருக்கு தெரியாது, அவன் வந்து நேர பார்த்துட்டு உனக்கு என்ன ஐயா பிரச்சனை, ஏன்டா வந்து நம்மளை போட்டு தாளிக்கிறேன், சாமி சும்மா இருங்க, நீங்க சொன்ன விலங்க பார்த்துட்டேன், நீங்க சொன்னது உண்மைதான், இருக்கிறதுக்கு நான் புடிச்சுட்டே வந்துட்டேன் பாருங்க, புடிச்சிட்டு வந்துட்டியா புடிச்சிட்டு வந்துட்டியா, என்னடா சொல்ற, கல்ன்றுச்சா பைத்தியங்க லூசாடா நீ, என்னடா புடிச்சிட்டு வந்துட்டேன், உங்களுக்கு கண்ணு தெரியலையா, முன்னாடிதான் இருக்காரு பாருங்க, நீங்க சொல்லு முன்னாடி இருக்கிறாரா, என்னடா இவன், சாமி சத்தியமா அவன் பிடிச்சிட்டு வந்திருக்கேன், இங்கதான் இருக்கிறாரு, என்ன உங்களுக்கு கண்ணு தெரியாதா, உங்களுக்கு அவுட்டா, இல்ல இருக்குது கண்ணு, பாக்க நம்ப முடியல, அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, ஒரு மனசு அந்த வைப்ரேஷன் இருக்கும் இல்லையா, என்னடா சொல்றேன் நீ, சாமி சத்தியமா பிடிச்சிட்டு வந்துட்டேன் சாமி, இந்த முன்னாடிதான் இருக்கிறாங்க, அந்த விலங்கு இருக்குது பாருங்க, நீங்க சொன்னது உண்மைதான், அதுக்காக தான் சொல்லணும், எப்படிடா இருக்கான் அந்த ஆளு, அவன் எப்படி இருக்கான்னு சொன்னான், அவன் சொல்றான் தலை எப்படி இருக்குன்னு அந்த கிரீடத்தோட,
தலையிலிருந்து சொல்லட்டுமா அப்படின்னு. தலையில பார்த்தா இப்படி இருக்குது, அந்த கிரீடம் இருக்கு, கமண்டலங்களுக்கு இது இருக்கு, அந்த அழகு, அது அவ்வளவு வெளிச்சமா, அவ்வளவு இது. அந்த சாமி உண்மையில அந்த நீங்க சொன்ன மிருகம் சாதாரண மிருகம் இல்லை, பார்க்கறதுக்கே மனசு பெருமையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அது என்னன்னு தெரியல, எனக்கு உடம்பெல்லாம் மகிழ்ச்சியா இருக்குது. அவரை ஒரு பக்கத்தில் நின்னாலே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இனி அது எனக்கு தொட்டாலும் பேசாம இருக்குது. இவனுக்கு மட்டும் இல்லையா, அது என்னன்னு தெரியல, அவ்வளவு சொல்றான். கால் இப்படி இருக்கு, உடம்பு இப்படி இருக்கு, தலை இப்படி இருக்கு, இடுப்பு இப்படி இருக்கு, கால் நகம் இப்படி இருக்கு, எல்லாமே சொல்றான். இவர் படிச்சவர் இல்லையா, இவருக்கு தெரியும் இல்லையா? கால் கேசாதிபதியில இருந்து பாதாதி கேசம் வரைக்கும் சொல்லிட்டு வரான். பாதாதி கேசத்துல இருந்து கேசம் வரைக்கும், கேசம் தலை கிரீடம் வரைக்கும் சொல்றான். இப்படி இருக்கு, நவரத்தனம் இப்படி இருக்கு, தலையில இருக்கு, இது இருக்குன்னு சொன்ன உடனே அவருக்கு வந்துட்டு இது, அப்போ கடவுளே என்னடா இது, நான் 6 கால பூஜை பண்றேன், நான் எத்தனை நாள் வந்துட்டு தவம் செஞ்சுட்டு இருக்கிறேன், தினம் காலையில மெனக்கட்டி இங்க வந்து மரத்து கீழே உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு கொடுக்காத காட்சியே இறைவா, நீ என்ன போய் சாதாரண ஒரு வேட்டைக்காரன் வேடன் இல்லையா, அவருக்கு போய் காட்சி கொடுத்துருக்கிறியே, நீ செஞ்சது சரியா? இறைவன் சொன்னாராமா, சரி. அவனுடைய எண்ணம், சொல், செயல், நாடி, நரம்பு, ரத்தம் அனைத்தும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தான், என்னை வேண்டிக் கொண்டிருந்தான், என்ன பார்க்கணும்னு நினைச்சான். அவனு உன்கிட்ட அந்த இது இல்ல, இனி இன்னொரு 100 வருஷத்துக்கு நீ தவம் செஞ்சுட்டே இரு, அப்பதான் உன்னை பார்க்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னாராம். சரி, இதை நம்ம கதையா இருக்கணும். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெரியன். அதான் அந்த உறுதி இருக்கிறவன் தான். அதை விட அதுலயே குரல்லயே அடுத்த பாதி பதில் சொல்லிடுறாரு. உறுதியா இருக்கணும், அதே சிந்தனையா இருந்தாக்கா இது கதைக்கு, நீங்க நரசிம்ம அவதார கதைக்கா இல்லைன்னா கூட நீங்க எடுத்த செயல் எந்த செயலா இருந்தாலும் அதில் வாகை சூட வேண்டும் என்றால், அதில் ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால், உங்கள் குறிக்கோளை எட்ட வேண்டும் என்று சொன்னால், உங்கள் எண்ணத்தில் உறுதியோடு இருங்க. அந்த வெற்றி அடையும் வரைக்கும் வேற எதுலையுமே போகாதீங்க. அதான் உண்மை. கனவு என்றால் இரவில் தூக்கத்தில் வருண்டும் கனவு அல்ல, உன்னை உறங்க விடாமல் செய்யக்கூடிய கனவை பார்க்கணும். சதா சர்வம் அந்த மாதிரி இருந்தாக்கா அதனுடைய தரம் நமக்கு ஒப்புயர் விழாதா இருக்கும் என்று சொல்கிறார். அந்த திட்பமான அந்த நுட்பமான வாழ்க்கை தத்துவத்தை சொன்ன அந்த பேராசான் தான் அடுத்த அதிகாரத்துல எப்படி செயல்படணும், வினை, செயல், வகை என்று சொல்லுகின்றார். அது எப்படி சூழ்ச்சியுடையவங்களாக இருக்கணும், சூழ்ச்சியை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும், நன்றாக ஆராய்ந்த நிலை, சூழ்ச்சி, முடிவு, துணிவெய்தல், அத்துணிவு, தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. தாழ்ச்சி என்பது காலம் தாழ்த்துதல். இந்த இடத்துல பொருள் காலம் தாழ்த்தக்கூடாது எந்த ஒரு செயலையும். அப்போ சூழ்ச்சியுடைய சூழ்ச்சின்னா ஆராய்ந்து செயல்படக்கூடிய வல்லமை உடையவங்களா இருக்கணும். அது மட்டுமல்ல, முடிவெடுக்கிற திறன், நல்ல திறன் உடையவங்களா இருக்கணும். எது இருந்தாலும் இன்னைக்கு காலையில் கூட ஒரு பதிவு நான் போடும்போது சொன்னேன், எந்த முடிவு எடுத்தாலும் கடைசியா இறுதி முடிவு நம்ம எடுக்கிறதா இருக்கணும். இன்னொருத்தவங்க பண்ணிட்டு இருந்தாக்க அந்த முடிவு எடுத்துக்கலன்னாக்கா அந்த உறுதி முடிவு, இறுதி முடிவு, நிறைவான முடிவு நம்ம எடுக்கிறதா இருக்கணும். அப்பதான் அதுல ஏதாவது பிரச்சனைங்க நம்ம அதை பார்த்து அதை கையாள முடியும். ஆங்கிலத்துல ஹேண்டில் பண்றது, ஃபேஸ் பண்றதுன்னு சொல்றோமே, அந்த திறமை இல்லைன்னா அப்புறம் என்னத்து பெரிய வாழ்றது? வாழ்க்கையில பிரச்சனை நம்ம பார்த்தா எல்லாமே வாழ்க்கையில மேலையும் பிரச்சனை, கீழையும் பிரச்சனைன்னு பாருங்க. நம்ம வாழ்ந்த குக்கரை போல வாழணும்னு ஒரு நகைச்சுவை பதிவு போட்டிருந்தேன் இல்லையா? கீழே நெருப்பு அது பாட்டுக்கு இருக்கு, மேல பிரஷர், ஒரே பிரஷர் இல்லையா, 1008 அழுத்தத்தோட இருக்குது. ஆனாலும் அது மாதிரி விசில் அடிச்சிட்டு இருக்குது இல்லையா? நிறைய பேர் அதை கூப்பிட்டு சொன்னாங்க, ஐயா எப்படிங்க ஏதாவது நீங்க பண்றீங்க, உண்மையில இன்னைக்கு நல்லா இருக்கு தகவல், நல்ல தகவல்களை பரிமாறிக்கிறது உண்மையில் நமக்கு பயனுள்ளதா இருக்கும். சரி, அதை போல வாழ்க்கை அமைன்னு சொல்றாங்க. நம்ம செய்யக்கூடிய அந்த செயல் எப்படி இருக்கணும்னா, மெதுவா செய்ய வேண்டிய வேலையை மெதுவா செய்யணும், அதுக்கு அவசரப்படக்கூடாது. அவசரப்படாம உடனடியா முடிக்கிற வேலையை உடனடியா முடிக்கணும். இங்க தூங்குதல் என்று சொல்வது காலம் தாழ்த்துதல் என்ற பொருளில் வருகிறது. தூங்குக தூங்கி செயற்பால தூங்கக்க தூங்காது செய்யும் வினை
தூங்குறத பத்தி எத்தனை தடவை வருது பாருங்க இல்லையா, மீண்டும் மீண்டும் சொல்லி. அப்போ காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய பணிகளை மெதுவா காலம் தாழ்த்தி நீங்க செய்யுங்க, அதுக்கு அவசரப்படாதீங்க. காலம் தாழ்த்தாமல் கல்வி நேரம் படிக்கிறது, நீங்க எல்லாம் படிக்கிறீங்க, படிக்க வேண்டிய நேரத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு நான் மெதுவா படிச்சுக்கிறேங்க, அப்புறம் படிச்சுக்கிறேங்க, அடுத்த வருஷம் பாத்துக்கிறேன்னு சொன்னா இந்த ஆண்டு தேர்வு பெற முடியுமா? ஒவ்வொன்றுமே தானே. பணிக்கு போகணும், வேலைக்கு போகணும், எப்போ செய்யணுமோ அதை செய்யணும். வேலைக்கு போறவன் காலையில எந்திரிச்சு குளிச்சு தயாராகி இல்லையா சிற்றுண்டி எல்லாம் முடிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் வேலைக்கு போகணும். நான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் தூங்கி ரொம்ப சலிப்பா இருக்குது, நான் நைட் சாயந்தரம் வேலைக்கு போய்க்கிறேன், நைட்டு போய்க்கிறேன்னு சொன்னா அவன் எவன் காக்க இருப்பான்? 4 நாள் லீவ் எடுத்தா வீட்டுக்கு துரத்தி விட்டுவான், நீ வீட்டுல தூங்கிட்டு தான் வராதேன்றோம் இல்லையா. நம்ம இப்போ எல்லாமே ஒவ்வொரு இது இருக்கு. அந்த சாப்பாடு வைக்கிறோம், சாப்பாடு வச்சு முடிக்கிற வரைக்கும் அதற்கான நேரத்தை கொடுக்கணும். நான் பாட்டு அதுக்கு நேரம் கொடுக்குறேன்னு சொல்லி 4 மணி நேரம் வேக வச்சா என்ன கடைசியில அது களி மாதிரி கூட இருக்காது, அதுக்கும் வேற மாதிரி போயிடும் இல்லையா. அப்போ எல்லாத்துக்குமே நேரம் உண்டு. நேரம், காலம், இடம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொன்றுமே வள்ளுவர் சொல்லி இருக்கிறாருங்க. அவர் சொல்லாதது எது இல்லை. அதனாலதான் அறிதலை பத்தியும் சொல்றாரு, அதை தெரிந்து கொள் என்பதற்காக தெரிந்து வினையாடல் தெரிதலை பத்தி சொல்றாரு, புரிதலுக்கு அங்க கொண்டு வந்துடுறாரு. அறம்பத புகழ் புரிந்த இல்லோருக்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் வீடு நடைங்கிறார். புரிதல் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. இல்லறத்துல கொண்டு வைக்கிறாரு, வாழ்க்கை துணை நிலத்துல வைக்கிறாரு. அப்ப தெரிந்து வினையாடல் கொண்டு சொல்றாரு. இதுதான் பாக்குறோம். அடுத்தது குறள் என்ன சொல்றது? முடிஞ்ச வரைக்கும் உள்ளும் வகையான் அறவினை ஓவாதேன்னு 4வது அதிகாரத்துல சொல்லி இருக்கிறார். 4வது அதிகாரத்துல உள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல்னு சொன்னவரு இந்த அதிகாரத்துல பாரு 68வது அதிகாரத்துல அந்த சொல்லாட்சி மறுபடியும் பயன்படுத்துகிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு இது பாருங்க. ஒள்ளும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். வாய் என்ற சொல்லுக்கு வள்ளி என்று பொருள். இந்த இடத்துல வாய், வாயினாலும் வள்ளிதான், ஆறுனாலும் வள்ளிதான். அந்த ஆற்றொழுகுதல் சொன்ன வள்ளி நெறி என்று சொல், நெறினாலும் வழிதான். அப்போ ஒவ்வொரு இந்த பல தூய தமிழ் சொற்கள் நிறைய நமக்கு இருக்கு, இதை பார்த்துக்கணும். ஒள்ளும் வாயெல்லாம், அதாவது முடிந்த வரையெல்லாம் சொல்றோம் இல்ல, சிறந்த செயலை செய்வதே மிக நல்ல இதாகும். அது கூட ஒருவேளை நம்மளால செய்ய முடியல, நான் செய்யலன்னு சொன்னா முடிந்த போது உள்ளாக்கால் என்ன சொல்றது, வேறு வழிகளை எப்படியாவது முடிக்கிறதுக்கு என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு மாற்று திட்டத்தை மாற்று வழிகள் மூலமாக எப்படியாவது முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும்னு சொல்லுகின்றார். வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையும் கால் தீ எச்சம் கோலத்தெரும். குறையோட விட்டுறக்கூடாது எப்பவுமே. பாருங்க, ஒரு முக்கியமான வாழ்க்கையில எவ்வளவு பெரிய படிப்பினை சொல்லி தர்றாரு. அதாவது வினை பகை, குறையோடு விட்டு விட்ட தீர்க்கப்படாத பகை. பகையா இருந்தாக்கா ஒன்னா பகையை முடிச்சிடணும், இல்லாட்டி பகையை நட்பா மாத்திடணும். அந்த அறகுற பகையை பண்ணி விட்டா அது என்னைக்கு இருந்தாலும் ஆபத்தான், அந்த வஞ்சம் தீர்த்துற மாதிரி ஆயிடும். அது உறவுகள்ல வாழ்க்கையில ரொம்ப முக்கியம், நாடுல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அமைச்சர் சொல்றார் என்னென்றால், பகை வந்துருச்சுன்னு பகைச்சுக்கிட்டேன்னாக்கா அந்த பகையை முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ணி பிரச்சனையை தீர்த்து வைக்க பாரு. ஒன்னா அவனை நட்பாது விரைந்து தொழில் கேட்கும் ஞானம்னு சொல்ற வாக்கு சொல்றாருல, ஒரு இடத்துல சொல் வன்மையில சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நம்ம கூட ஒட்டாத ஒருத்தன் மாற்று கருத்து இருக்குது, பிரச்சனை பண்ணிடுறான், நமக்கு எகின்ஸா மாறிடுறாங்க, இவர் நமக்கு ஒத்து வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சா ஒட்டார். ஒட்டுதல்னா என்னோட ஒட்டி உறவு, எங்கூட இருக்கிறான், நான் சொன்னா கேட்பாங்க, அட உடனே நம்மால் தான் நம்ம சொல்லிக்கலாம், அது உறவு ஒட்டுதல். அதுக்கு எதிர் சொல் ஒட்டார், அவன் நம்ம ஒட்டவே மாட்டான்டா, எதிர்கருத்து. சரிங்களா? இப்ப பாருங்க, நட்டாருக்கு நண்பன் நம்மோட நட்புறவா இருக்குன்னு நல்லது செய்யறதை விட, நட்டாருக்கு நல்லது செய்வதை விட ஒட்டாரை ஒட்டி கொள்ளல். இவனுக்கு ஒண்ணும் செய்யலைன்னா கூட பிரச்சனை இல்லை, இவனால எந்த பிரச்சனையும் வராது. நம்ம ஆறுமுகையா இருக்காரு, செல்வராஜையா இருக்காரு, சிஞ்சாமையா இருக்காரு, அவர் எனக்கு நல்லதுதான் செய்வாங்க, நண்பர்கள் எனக்கு, நம்ம இது அவர் எனக்கு. அப்ப அந்த உறவுக்கு ரொம்ப வலிமை அதிகம். ஆனா எனக்கு மாற்று கருத்து எதிரி ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, எதுவோ ஒண்ணு என்னன்னு தெரியலப்பா, அவனுக்கு திருக்குறள் பிடிக்காது, ஒரு பிரச்சனை வராது, இவனை பார்த்தாலே பிடிக்காதுன்னு எதிர்கருத்து மாற்று கருத்து பகை உணர்ச்சின்னு வச்சுக்கோங்க, அவனைத்தான் நான் முதல்ல நண்பனாக்கி கொள்ளணும். ஏன்னா அவன் எனக்கு பிரச்சனை பண்ணிடுவான், அவனால ஆபத்து, இவங்கனால எனக்கு ஆபத்து இல்லை. நண்பர்கள்னால ஆபத்து வராது, எதிரினால பகைவனால அவனுக்கு ஒட்டாதவனால துன்பம் வந்துடும். அவனை நண்பன் ஆக்கிட்டேன்னா அவன் நல்லது செய்யலன்னா கூட பரவாயில்ல, கெடுதல் செய்ய மாட்டான். அட சரி கூட கருவன் நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டான், அவனை போய் என்னது அந்த மாதிரி போய் என்னங்க வள்ளுவன் ஐயோ உண்மையில பெரிய தகவல்களை
அப்படியே ஊடக பொருள் அப்படியே அங்கங்க அப்படி தொட்டுட்டு போயிடுறாரு. அது தொடர்றதுலயே 1000 சுகம், அவ்வளவு விஷயம் அதுல இருக்கு. வள்ளுவன் எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. சரி, அப்ப என்ன சொல்றாரு, அந்த வினை செய்யக்கூடிய செயல்ல வரக்கூடிய குறைபாடு, அதை போல நீ ஒரு செயலை எடுத்துட்டேன்னா அதை முழுசா முடிக்கணும், பாதியில விட்டுடாத. பகைய பாதியில விட்டுடாத, வினைய பாதியில விட்டுடாத. தேர்வுக்கு படிக்கணும், இந்த ஆண்டு நான் முடிக்கணும், பாதி காலாண்டு தேர்வு எழுதி, அரையாண்டு தேர்வு எழுதி, முழு ஆண்டு தேர்வு எழுதாம போயிட்டேன்னா என்ன பலன்? நீ படித்தது, செலவு பண்ணது, போனது எல்லாமே வேணும் இல்லையா? எல்லாம் சமைச்சாச்சுங்க, நான் சாப்பிடாம போயிட்டேன்னா கோபிச்சுட்டு சண்டை போட்டு, எல்லாத்துலயும் ஒரு பொருள் இருக்குதுங்க. அப்போ பாதியில விட்டுடாதீங்க. ஒரு செயலை எடுத்துட்டா முழுமைப்படுத்தணும், செம்மை ஊத்த வேண்டும் என்று சொல்லுவோம். அதுதான் வந்துட்டு வினைப்பகை என்ற இரண்டின் எச்சம். அது மிச்சம் வச்சுட்டேன்னா அது ஒரு சமயத்துல வந்து பாதிப்புல வந்து கொண்டு விட்டுரும். நினையுங்கால் தீ எச்சம் போல தரும். தீ எப்படி உனக்கு துன்பம் தருமோ, தீய அணைக்காம போயிட்டா என்ன ஆகும்? எரிஞ்சிட்டு இருக்கு, பாதியில அணைச்சு நம்ம முடிஞ்சதுன்னு போயிட்டாக்கா, விட்டுட்டு போயிட்டா அதுதான் மிக அந்த வீட்டே எரிச்சிடும். எங்க கொண்டு ஊமை வைக்கிற தீயச்சம் போல தெருங்கிற தெரிச்சு இதா போயிரும். இதை போல அந்த ரெண்டையும் பாத்துங்கன்னு சொல்லிட்டு இதை சொல்லி இதெல்லாம் ஆபத்து வந்துடும், பாதியில விட்டுறாதீங்க பாத்துங்கன்னு இந்த குரல் மூலமா சொல்லுகிறார். மிச்சம் வச்சுட்டு போயிடாத. எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பு மிச்சம் வைத்தால் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா, அறகுறையா போயிட்டீங்கன்னா மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறார். பொருள் கருவி காலம் வினை இடன் ஒடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். பொருள் பாருங்க, 5 சப்ஜெக்ட் கொண்டு வர்றார், 5 கருத்து கொண்டு வர்றார். பொருள், கருவி, நம்ம செய்யக்கூடிய கருவி, செயல்பாடு. அந்த கருவிங்கிற இடத்துல நம்ம செயலுக்கு என்ன கருவி பயன்படுத்துறோமோ அதை நம்ம போட்டுக்கலாம். அதே போல தக்க காலம், அந்த காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுக்கு அந்த மாதிரி பாத்துக்கிடுங்க. அடுத்தது வினை, நீ என்ன செயல் செய்யறியோ அந்த செயல் வினை. இடம், இடம் ரொம்ப முக்கியம். இடம் பொருள் ஏவல் கொண்டு வரோம் இல்லையா, இந்த இடத்துக்கு இது சரியா, இந்த நம்ம இங்க செய்யலாமா, இது நம்ம சரியா இருக்குமா, சரியா இருந்தா செஞ்சுக்கோ, சரியில்லைன்னா இடம் பார்த்து அது தான் மாதிரி எடுத்துக்கோ. இது இந்த காலம் இது முக்கியத்துவம் எல்லாமே நம்ம குறிப்பாக சொல்லுகின்றார். ஐந்தும் இருள் தீர, அதுல வந்துட்டு ஆராய்ந்து செய்யணும், அதுல வந்து குளறுபடியா இருக்க வேண்டாம், முடிவோடு நல்ல தெளிவோடு செய் என்று சொல்லுகின்றார். முடிவும் இடையூறும் முற்றி ஆங்கு எய்தும் படு பயனும் பார்த்து செயல். பாருங்க, ஒரு செயலோட முடிவு, அது ஒரு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, அந்த முடிவு என்ன முதல்ல தெரியும் நமக்கு. இந்த விஷயத்துக்காக தான் நான் செய்யறேன், இது எனக்கு கிடைச்சிருச்சுன்னா பரவாயில்ல, எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா. எல்லாரும் ஒரு இதை எதிர்பார்த்துன்னு போறோம். அந்த முடிவை நினைச்சுக்கோ, அதை செய்யும் போது அதுல என்னென்ன இடையூறு, டிஸ்டர்பன்ஸ் இல்லையா, என்னென்ன எல்லாம் இடையூறுகள் நமக்கு வரும், என்னென்ன துன்பங்கள் வரும், இதனால என்ன பிரச்சனை வரும்னு புத்தியோட பாத்துக்கோ, இடையூறு என்ன வரும்னு பாத்துக்கோ. முற்றியாங்கு எய்தும் படு பயணம், முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இருக்குது இல்ல, சந்தோஷம், அதையும் நினைச்சு பாத்துக்கோ, இது கிடைக்குமான்னு பாரு. எல்லாம் இருந்த ஒரு செயலை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். செயலை செய்வதற்கு அந்த செயல் அனுபவம் மிக்கவர்கிட்ட போய் கொஞ்சம் உதவி கேட்டுக்கோ. ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அனுபவம் இருப்பாங்க இல்லையா, அவங்கிட்ட. இப்போ இந்த பாப்பாவுக்கு தெரியாத விஷயம், அனுபவம், அம்மா சொன்னா கேளுடா, ஏன்னா அந்த வயது எவ்வளவு வயது நம்ம பாக்குறோம். அம்மாக்கே பாட்டி சொல்றாங்க இல்லையா, அவங்க அம்மா சொல்றாங்க இல்லையா, நான் சொன்னா கொஞ்சம் கேளுமா, இது நல்லது கெட்டதுதான். இளவலா இருக்கலாம், சிறுவங்களா இருக்கலாம், இளையவர்கள் இருக்கலாம், பெரியவங்க சொன்ன நம்ம வயதை விட மூத்தவர்கள் அதை கடந்து வந்திருப்பாங்க. நன்மை தீமை இன்பம் துன்பம் இதெல்லாம் பார்த்திருப்பாங்க. இதுல இந்த பிரச்சனை இருக்குப்பா, நீ போகாதீங்க, நான் ஏற்கனவே ஒரு தடவை மாட்டிக்கிட்டேன், நீங்க செய்யாதீங்கன்னு சொன்னா நம்ம கேட்டுக்கணும். இல்ல முடியாதுன்னு அப்படிதான் போவேன்னா போய் உள்ள குப்போற உள்ள யாரு வேண்டான்னு சொன்னா அப்புறம் தெரிஞ்சா, அன்னைக்கே நீங்க சொன்னீங்க கர்ம, நான் தான் கேட்கல, நான் தான் சொன்னேன்ல. நம்ம தான் புத்தி எப்பவுமே கேட்காது இது, அதனால நம்ம பார்த்து இது பண்ண சொல்லுகிறாரு. வினையால் பாருங்க, இது மிக மிக முக்கியமான அழகான சிறப்பான ஒரு குறள். இந்த குறள்ல தான் 2 யானைகள் வருகிறது. 2 யானைகள் பயணிக்கக்கூடிய இந்த குறள் மணி, இந்த 6, 7, 8 எண் பாருங்க, 6th 7th 8ங்கிற மாதிரி 6, 7, 8. இன்னொன்னு சொன்னேன் 6, 6, 6ன்னு சொல்லி அதை சொன்னேன். இது 6, 7, 8. இதுல என்னன்னா 2 யானைகள் பயணிக்குது. வினை செயல் வகையில கொண்டுட்டு வர்றாரு. எப்படி செய்யணும்னா, பழகுன ஒரு யானையை வச்சு, யானை பிடிக்கிற கதையில சொல்றாரு. பழகுன யானையை வச்சுதான் பழகாத யானையை பிடிக்க முடியும். பிடிச்சிடலாம்,
ஏன்னா இதை வச்சு கும்கி யானைகள் பழகன யானையை வச்சு பழக யானையெல்லாம் மதம், அதோட வேகம், வலிமை, வீரம் எல்லாம் பக்கத்துல கூட போக முடியாது. அந்த யானை எப்படி பிடிக்கிறான்? இந்த யானையை வச்சு அது கூட பழக விட்டு அது கூட பக்கத்துல போய் யானை அது தொட்டு தடவி உரசி விரசி அது என்னென்ன பண்ணு வேலை பண்ண அந்த இதுக்கு தானே போயிது. அந்த விலங்கு பாஷை இல்லையா, அதனோட மொழி அதோட அப்புறம் கொண்டுட்டு வந்துடும். அப்புறம் பிடிச்சிட்டு வரான். அப்புறம் ஜோறு கொடுக்காம கட்டி வச்சு பிடிச்சி பண்ணிட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வரான்னு வைங்க. பழகிய யானையை கொண்டு பழகாத யானையை பிடிப்பதை போல நீ ஒரு செயலுக்கு போறேன்னா அந்த செயலோட ஒட்டி அதை சார்ந்த மற்ற செயல்களையும் செஞ்சுட்டு வந்துரு சொல்றாங்க. இங்க இருந்து நான் வந்து வெளியூர் போனேன், ஒண்ணும் இல்லைங்க, சும்மா தகவலுக்கு சொல்லலாமே. இங்க இருந்து ஒரு குற்றாலத்துல ஒரு பணி இருக்குன்னு வச்சுக்கலாம். போறதுக்கே வாய்ப்பு இல்லை, நேரமே இல்லை போகணும்ட்டு. சரி, ஒரு வாய்ப்பு கிடைக்குது, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, தென்காசி வரைக்கும் போற வாய்ப்பு கிடைக்குது. ஒரு நிகழ்ச்சிக்கு போகணும்னு வச்சுக்கிடுங்களேன். நான் நிகழ்ச்சி தென்காசிக்கு போகும்போது என்ன பண்ணணும்? பக்கத்துலதான் இருக்கு. இல்லைன்னா மீண்டும் ஒரு முறை கோவைக்கு வந்து மீண்டும் ஒரு முறை குற்றாலத்துக்கு போனேன்னா இது பைத்தியக்காரத்தனம் இல்லையா? சென்னையில ஒரு வேலை இருக்குதுங்க, ரொம்ப நாள தடை. எந்த ஊரை வச்சு நான் ஒரு பேருக்காக சொல்றேன். இப்போ எந்த ஒரு செயலா இருந்தாலும் அந்த செயலோடு செயல், அதை ஒட்டி நடக்கிறது எல்லாமே பார்த்தணும். சரியா? ஒரு கல்யாண இதா இருக்கலாம், பத்திரிக்கை வைக்க போறதா இருக்கலாங்க. இந்த பகுதியில நான் போறேன்னு சொன்னா நம்ம முதல்ல திட்டமிடுதல், முறைப்பட சூழ்ந்தும் முடிவிலவே செய்வார் திறப்பாடு இல்லாதவர். தாத்தா சொல்லி இருக்கிறார்ல, நான் இங்க இருந்து துடிலூர்ல போய் பத்திரிக்கை கொடுக்கணும், இங்க இருந்து வந்து சுந்தராபுரத்துல ஒண்ணு கொடுக்கணும், அங்கன்னு போனா எப்படி போயிட்டு வந்தா சரியா இருக்கும்னு பார்த்தணும். நான் ஒரே இடத்துக்கு 7 தடவை போயிட்டு இருந்தேன்னா கல்யாணம் முடிஞ்சு போயிடும். கடைசியில பையன் பொண்ணு நீ போமா, நீ பத்திரிக்கை கொடுத்துட்டே நான் போறேன், இவங்க 2 பேர் போயிடுவாங்க இல்லையா? அப்போ வாழ்க்கையில எவ்வளவு பெரிய முக்கியம். அப்ப ஒவ்வொன்றுமே சிந்தித்து செயல்பட வேண்டியது இந்த குறள் மூலமா அழகாக சொல்லுகிறார். வினையால் வினை ஆக்கி கோடல் நனை கவுள் யானையால் யானையாக்கற்று. நீங்க எல்லாம் மறக்கவே கூடாது. 6, 7, 8ன்னா இந்த குறள் ஞாபகம் வந்துடும். 2 யானை வர்ற குறள், சரியா? ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய இடத்துல போற இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன குறிப்புகளை கொடுத்துட்டு நுட்பமான பயிற்சின்னு சொல்லிட்டு வருவேன். இதுல இத்தனை தகவல் இருக்குதுங்களா ஐயா? குறள் இதை பார்த்தாலே நான் படிக்கணும் போல தோணுது, இதற்காகவே திருக்குறள் படிக்கணுமே. இன்னும் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க? படிக்காதவங்க நிறைய பேர் நாட்டுல இருக்கிறாங்க. திருக்குறள் எல்லாம் ஆசிரியரும் பேராசிரியர் இல்லாத எத்தனையோ பேர் எனக்கே தெரியும். அதெல்லாம் ஐயமே கிடையாது. நான் மேடையிலேயே சொல்லுவேன், ஒரு முறையாவது படிங்க ஐயா, ஐயா ஒரு முறையாவது படிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டுங்க. நான் உங்களையே திருப்பி போடும், உங்களையே இன்னும் உயர்த்தக்கூடிய வல்லமை அந்த நூலுக்கு இருக்குது என்பது முக்கியமான ஒரு தகவல். அதுதான் இப்ப அடுத்த குறள் பாருங்க. நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல். நான் இப்பதான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஒட்டாதவரை விரைந்து செஞ்சு அதை முதல்ல இவனுக்கு நல்லது செய்யறவன் நட்பை விடக்கூடாது. ஆனாலும் இதை விட முக்கியமா அதை சீக்கிரம் செய் என்று இந்த குறள் மூலமாக சொல்லுகின்றார். உரை சிறியார் உள் நடுங்கள் அஞ்சி குறை பெரின் கொள்வர் பெரியார் பணிந்து. அதாவது தன்னுடைய செயல்பாட்டில் உறுதி இல்லாதவன், தன்னுடைய செயல்பாட்டுல உறுதி இல்லை, அந்த நல்லதுமா செஞ்சு முடிக்க என்னால முடியாது, நம்ம என்ன பண்றேன்னு சொன்னா உறுதியோடு இருக்கிற செயல்பாட்டுல வலிமையோடு அவர் இருந்தாருன்னா அவரோட நம்ம வந்து பணிந்து, ஐயா நம்மள ஒண்ணுங்கய்யா, நம்ம நீங்க உங்ககிட்ட வேணாம் அப்படி நீ சேர்ந்துட்டேன்னா அங்க இருந்து பாக்குற எதிரிக்கிட்டு அவரு கூட நிக்கிறானா இவன், அதனுடைய பவர். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது எங்க இருந்துட்டு? பரமசிவன் கழுத்தில் இருந்து. கருடா சௌக்கியமா? டேய் மவனே, நீ என்ன கேக்குற? ஏன் அவர் இருக்கிற இடம் சிவபெருமான் காலத்துல போய் உட்கார்ந்து இருக்காரு. தன்னை விட வலிமை உள்ளவன் முன்னாடி போனால் வலிமையற்றவன் உள் நடுங்குவாங்க. வெளியில காட்டாம சரிங்க சரி நீங்க சொன்னா சரியாதாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசாம போயிடுவான் என்று சொல்வதை போல அந்த குறள் மூலம் கருத்து சொல்லுகின்றார். இத்தனை விதமான ஆற்றலும் வலிமையும் திறமையும் செயல் திறமை உள்ளவர்கள் தான் மன்னரோடு இருப்பவர்கள், அரசனோடு இருப்பவர்கள், அமைச்சரவையில் இருப்பவர்கள். இந்த மன்னனுக்காக இந்த அமைச்சனுக்காக தன்னுடைய கருத்தை இன்னொரு இடத்துல கொண்டு போய் சொல்லக்கூடிய வல்லமை கொண்டு செல்பவர். தூது செல்லுதல் சொல்லுவாங்க இல்லையா? தூது என்ன? எனக்காக என் கருத்தை இன்னொரு கொண்டு சொல்லுங்க. தூது வரும். தூது வருமா? தூது போறது இல்லையா? அந்த காலத்துல புறா வச்சு தூது சொன்னாங்க சொல்றாங்க. ஏன்னா இப்ப பாட்டு அதெல்லாம் வேண்டாம். அந்த எல்லாருமே சிரிக்கிறாங்க, எனக்கு தான் ஒண்ணும் தெரியல போல இருக்கு. சரி, அப்போ கருத்து பாருங்க, அதை தான் எப்படி நம்ம கவிஞர்கள் எடுத்து இப்படி கொண்டு வர்றாங்க. ஆனால் அதனுடைய செயல்பாடு வந்துட்டு
தூது செல்லுதல் என்று தனி ஒரு அதிகாரமே வள்ளுவன் காட்டி இருக்கிறாரு. இந்த அதிகாரத்துல பாருங்க, நெடில் தன் எழுத்து, தன் இன எழுத்து, ஒரு நெடில் எழுத்து, தன் இன எழுத்து, குறில் எழுத்து, தன் எழுத்தையே கொண்டு அதே பொருள் தரக்கூடிய அளவுல ஒரு அதிகார தலைப்பாக எனக்கு வருது. தூ என்பது நெடில் எழுத்து, தன்னுடைய இன எழுத்து தூ, எப்பவுமே அது வந்துட்டு தன் குறில் எழுத்து கூட வரும், இன எழுத்து கூட வரும். தூது தன் இன எழுத்தை உடன் கொண்டு ஒரு சொல்லாகி பொருளாகி வாழ்க்கை தத்துவத்தையே விளக்கக்கூடிய ஒரு தலைப்பா நமக்கு அமைஞ்சிருக்கு. இரண்டு ஒரே எழுத்து தான், அது இன எழுத்தோட அமைஞ்சு நம்ம வருது. தூது என்ற கூடிய அதிகாரம் 69வது அதிகாரம். இது அந்த தூது என்று சொல்வது தன் கருத்தை அந்த உரியவரிடம் கொண்டு சேர்க்கும் வல்லமை. அரசர்கள் எப்பவுமே தூதுவர்கள் இருப்பாங்க. 59வது அதிகாரத்துல நம்ம என்ன பார்த்தோம்? ஒற்றன் எப்படி இருக்கணும், ஒரு ஒற்றனுக்குரியது மிக சிறப்பான இது பாருங்க. மகிழ்ச்சி வாழ்த்து சொல்லிட்டு போறாங்க. என்ன உண்மையில குரலுக்கு பெரிய தாங்க குரல். அவங்க ஒருத்தன் யாரும் காலில் உட்கார்ந்து நாங்க வெளியிலிருந்து ரசிக்கிறவங்கன்ட்டு போறாங்க. பரவாயில்ல, குரலுக்கு அந்த இது இருக்குது இல்லையா? சொல்லி வணக்கம் சொல்லிட்டு போறாங்க. தெரிஞ்சும் இருக்கலாம், சரி. ஆக இப்ப இந்த தூது செல்பவனுடைய குணாதிசயங்கள், அவருடைய இயல்பு எப்படி இருக்கணும்? யார் தூது செல்பவருக்கு தகுதி படைத்தவன்? எல்லாத்தையும் நம்பி தூது விட முடியாது. இவன் தூது போய் நமக்கு ஆப்பு வச்சுட்டு போயிடுவான். அவ்வளவுதான் மவனு. இவன் சொன்னியாடா என் பேரை சொன்னேங்க, சொன்னதுக்கு அப்புறம் தாண்டா அடி அதிகமா விழுந்துச்சு. அது வரைக்கும் சும்மாதான் இருந்தான். நான் உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறம் பிச்சை எடுத்தேன் நம்மள. அவனால நீ இந்த படிச்சான் பாரு, உங்க என்ன இல்லைங்களையா, இப்படி ஆயிடக்கூடாது. எல்லாரும் நான் சிரிக்கிறாங்க. அப்படி தங்க வேலையா அப்படின்னு நினைச்சு சிரிக்கிறாரு. எல்லாம் அவ்வளவுதான். என்ன வாழ்க்கை எவ்வளவு பெரிய தகவல் பாருங்க. ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு தகவல் உள்ள வச்சிருக்காங்க. புரிந்து மனம் இருக்கத்துல உட்காந்து என்னத்த வாழ்க்கையில சாதிச்சு என்னத்த 2 மணி நேரம் மகிழ்ச்சியா என்ஜாய் இல்லையா, ஜாலியா இருங்க. மகிழ்ச்சியாக இருப்பதும் ஒரு வரம் தான், எல்லாத்துக்கும் கிடைக்காது. அந்த வரம் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. உண்மையில இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கலாம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது, கிடைக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். எது கிடைக்கணும் அது கிடைக்கும். அது கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும். அது புத்திசாலிதான். சரி, அன்புடைமை ஆன்ற குடி பிறத்தல் வேண்டவாம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு. ஒரு நாட்டின் தலைவன், மன்னன் பாரு, மன்னனுக்கு சொல்ற மாதிரிதான் கொண்டு வர்றாரு. அப்ப தூதுவனா இருப்பான். எப்படி இருக்குன்னு சொன்னா, அன்பு உரியவனா இருக்கணும். அவனை பார்த்தால அவங்க கிட்ட ஏதோ பேசணும் போல இருக்கணும். ஆனா அவன் தூதுவனே அப்ப அந்த தகுதி இருக்கணும் இல்லையா? அவன் பார்த்தாலே எரிஞ்சுள்ள மாதிரி மூஞ்சி முகர கட்டி நம்ம சில பேர் சொல்றோம் இல்லையா, பார்த்தாலே ஒரு கடுப்பாயிரும் சில பேரு. அவன் தூது போனா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், அவர் சிரிக்கிறாரு. அந்த மாதிரி ஆயிப்போகும் பொழப்பு. ஆக அந்த முகத்துல அந்த கடாட்சம் தெய்வீக கடாட்சமா இருக்கலாம், ஒரு அன்பா இருக்கலாம். சில பேரை பார்த்த உடனே 2 வார்த்தை அவர்கிட்ட பேசணும், என்னன்னு தெரியல, என்னமோ ஒரு இருக்குதுயா நம்ம கிட்ட, ஐயா நல்லா இருக்குங்களா சொல்லி அந்த மாதிரி பண்புக்குரியவங்களா முகம், அந்த லட்சணம் அன்பு இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஆன்ற குடிப்பு, அவன் நல்ல குடியில பிறந்தவனா இருக்கணும். குடிப்பிறப்பு ரொம்ப முக்கியம். உயர்ந்த நல்ல பண்பாளர், அப்பதான் பண்பு இருக்கும் என்று சொல்லுகின்றார் இடத்துல. வேந்தவாம் பண்புடைமை, இந்த பண்புடையவங்களா இருக்கணும். நல்ல பண்பாளனா இருந்தா தூதுரைப்பானுக்கு அது பண்பு, அவங்ககிட்ட இருக்க வேண்டிய குணம். அவன் போய் தூது சொன்னான்னா காரியத்தை பலிதமாக்கிட்டு வந்துருவான், நமக்கு வேண்டியதை சொல்லிட்டு வந்துருவான். அவன் ஐயா நான் போய் அவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலையா, ரொம்ப இதா நான் சொல்லிட்டேங்க, அந்த காரியம் நடந்துருச்சு, நீங்களே போய் சொல்லிட்டீங்களா, இந்த மாதிரி. அப்போ அவங்க சிந்தனை தூண்டி விட்டு அந்த நட்புக்கு ஒரு பாலமாக அவர்கள் அமைவார்கள். அது முக்கியம். அது அன்பறிவு ஆராய்ந்த சொல் வன்மை தூதுரை பார்க்கு இன்றியமையாத 3. எப்படி அவரே சொல்றாரு 3 பாயிண்ட் இல்லையா, 3 திட்டத்தை சொல்றாரு. ஒரு தூதுவனா போறவன் அன்பு இருக்கணும், அவங்ககிட்ட அறிவுடையவனா இருக்கணும், அறிவு கெட்டவனா இருந்துடக்கூடாது. அப்போ அறிவுடையவனா இருக்கணும். அது மட்டுமல்ல, சொல் வன்மை, அந்த பேச்சுல ஒரு ஈர்ப்பு இருக்கணும், ஆராய்ந்து சொல்றதா இருக்கணும், தக்க சொற்றாட்சியின் மூலமாக சொல்லின் செல்வனாக அந்த தகுதி இருந்துச்சுன்னா அவர்கள் தூது செல்லணும் என்று சொல்லுகின்றார். அது மட்டும் நூலாறு நூல் வல்லன் ஆகுதல் வேளாறு வென்றி வினை உரைப்பான் பண்பு.
அதாவது வேல்னா வேல் வச்சுட்டு இருக்கிறவன் எதிரிலையும் படை கருவிகள் வைத்துக் கொண்டு இருப்பவன் எதிரி நாட்டு அரசனா இருக்கலாம் எதிர்க்கலாம். அவன்கிட்ட போய் பேசும்போது இவன் பயந்துட்டான்னா என்ன ஆகுது? பயப்படாதவனா இருக்கணும். நீ வேல் வச்சிருந்தான்னா அம்பு வச்சிருந்தான்னா எதை வச்சிருந்தா நான் அன்பு வச்சிருக்கேன், இதுக்கு முன்னாடி எல்லாம் இதுதான். ஐயா ஐயா நீ அப்படி என்ன அடிக்கிறதான் அடி, அவ்வளவுதான் என்னோட ஆசை, நான் சொல்ல வந்து சொல்லியிருக்கேன். சரி என்ன சொல்லு, எதையாவது நம்ம பக்கம் உங்களை ஈர்த்தணும். அந்த ஒரு ஆற்றல் சொல் வன்மையில இருக்குது என்று சொல்லுகிறார். பகைவரிடம் சென்று தன் எண்ணம் வெற்றி பெற செயல்படக்கூடிய நிலையில இருக்கிற தூதுவன் தான் படித்தவர்கள்லயே சிறப்பானவன். நிறைய பேர் படிச்சவங்க இருப்பான், அவருடைய சபையிலேயே பெரிய நூலறிவு கொண்டவர்கள், எழுத்தாளர்கள் இருக்கலாம், கவிஞர்கள் இருக்கலாம், புலவர்கள் இருக்கலாம். எல்லாருக்கும் அந்த திறமை வராது, எல்லாருக்கும் அந்த ஆற்றல் வராது. ஒரு சிலர் அதுல வேறுபட்டு நிற்பாங்க. அந்த வேறுபட்டவரை நீ உனக்கு பயன்படுத்திட்டா மன்னனுக்கு துணையா வச்சுக்கணும். இவனை நீ தூது அனுப்பிச்சா நான் என்ன நினைக்கிறேன், அந்த மன்னனை நட்பனா இருக்கலாமா, என்ன செய்தீங்கன்னு சொல்லி நம்ம காரியத்தை பலிதமாகிய நமக்குரியவர்களை நம்ம தேர்வு செய்து அவர்கள் மூலமா அந்த பணியை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். அறிவுரு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவு உடையான் செல்வ வினைக்கு. இதுல பாருங்க, இதுலயும் 3 கருத்து சொல்லுகிறார். மூணு கருத்து. இது எது வேணும், 5 கருத்தா 3 கருத்து, இந்த இதை சொல்லுகிறார் எப்படின்னு. இதுல அறிவு இருக்கணும், உருவம், அவன் நல்ல ஒரு அழகான உருவம், நல்ல உருவமா இருக்கணும். பார்த்தா நம்மளை அவங்க பார்த்தா ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். உருவத்துல உருவம் எத்தனை பேர், எல்லாருக்கும் நல்லா உருவம் நம்ம சொல்றது இல்லையா? சில உருவங்களை பார்த்தாலே அவன் வந்து தூதனா இப்படி நம்ம அனுப்புறது. ஒரு தளபதியா இருக்கிறவன் தளபதிக்குரிய அந்த கம்பீரம் இருக்கணும், அந்த உயரம் இருக்கணும், அந்த முக லட்சணம் எல்லாமே இல்லையா? சில பேர் அவன் திடீர்னு ஊதன கீழே குப்புற விழுகிற மாதிரி இருக்கிற ஒருத்தனை கூட்டு போய் படை தளபதினு சொன்னா அப்புறம் 34வது புலிகேசி மாதிரி 23 இல்ல 34வது புலிகேசி மாதிரி அழிக்க வேண்டியதுதான். அதை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் இல்லையாமா? உண்மைதானே? ஆக முக்கியமா அந்த உருவம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு தனி ஒரு இது இருக்கு, அது கடாட்சங்க. இப்ப சில பேரை பார்த்து தெய்வாம்சம் பொருந்திய உருவ லட்சணம் இருக்கும், சில பேரை பார்த்து இந்த ஆணுக்கும் இருக்கு பெண்ணுக்கும் இருக்கு. பார்த்த உடனே கும்பிட தோணும், அந்த மாதிரி லட்சுமி கடாட்சம்னு சொல்லுவாங்க. அது ஆணுக்கும் வந்து இருக்கு, அந்த பார்த்த உடனே அந்த சாமுத்திரிகா லட்சணம் அதை பார்த்தாலே வந்து கம்பீரம். எல்லாரும் கிடைக்காது. அது வந்து அந்த இறை ஆற்றல் உள்ள பெருக 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 இயல்பாவே அமைஞ்சிடும். அந்த முகத்திலேயே அந்த கிழத்தி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த தேஜஸ். சில பேரை பார்த்தாலே வந்துட்டு அவங்க சோகம் நமக்கு வந்து ஏன்டா இப்படி இருக்கிறேம்மா, இவனை ஏன்டா பார்த்தேன்டா ஆயிரும், சரிப்பான்னு. சில பேரை பார்த்த உடனே நம்ம அறியாம அப்படியே ஒரு மகிழ்ச்சி இல்லையா, ஆனந்தமா ஒரு இது கிடைப்பது அந்த முகத்தில் நம்ம கிடைக்கும். கடுத்தது காட்டும் முகம் போல இல்லையா, அடுத்தது காட்டும் பளிங்கு போல கடுத்தது காட்டும் முகம் கொண்டு சொல்றாரு இல்லையா. என்ன உண்மையில பெரியது சார். இந்த 3 இது வேணும், செறிவுதான் நமக்கு வேணும்னு சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ஒரு தூதன் செல்பவன் என்னன்னா தான் சொல்ல நினைச்சதெல்லாம் ஒட்டுமொத்தமா தொகுத்து சொல்லக்கூடிய தகுதி இருக்கணும். அழகா தொகுத்து சொல்லுவார் இல்லையா? தொகுப்புங்கிற சாதாரண விஷயம் இல்லை. எதை சொல்லணும், நீங்க சொன்ன உடனே அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒட்ட பேசுறோம் பாத்தீங்களா, இதெல்லாம் சொல் ஆட்சி சொல்கிறேன். எல்லாரும் கிடையாது. இப்போ ஒரு நிகழ்ச்சியை சாதாரண நம்ம எடுத்துக்கலாமே, ஒரு தொகுப்பாளர் கூப்பிட்டு சொன்ன எல்லாத்தினாலும் தொகுப்புல சொல்ல முடியாது. சில பேர் அந்த நிகழ்ச்சியே சொதப்பி விட்டுருவாங்க, ஏன்டா இவன் பண்ண இல்லைங்களா? சில பேர் வந்துட்டு அவன் பேசினவன தூக்கி நிறுத்திடுவான், பேசிட்டு இறங்கினவனே நான் இப்படி பேசினேன்னு அவனை நினைக்க வச்சிருந்தேன். அது திறன், சொல் வன்மை. சொல் வன்மைங்கிறது மிகப்பெரிய இது. சொல்லல் வல்லன் சோர் விலன் அஞ்சான் அவனை இகழ் வெல்லல் யாருக்கும் அறிவு என்பான் இல்லையா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எனது வள்ளுவ பேராசான். அது சொல்றதே இப்படி கம்பீரமா இருக்கு. சரி, ஆக தொகை சொல்லி தூவாத நீக்கி நக சொல்லி நன்றி பயப்பதாம் தூது. இதுலயும் 3 கருத்து கொண்டு வர பாருங்க. தொகுத்து சொல்ற தன்மை இருக்கணும், தூவாத நீக்கி பாருங்க, பயனற்ற எழுதிக்கு முக்கியமா. இவங்கிட்ட சொல்லக்கூடாத விஷயத்த சொல்லக்கூடாது. இது சொன்னா இந்த மன்னனு கடுப்பாய கோபம் வந்துடுவாரு. பிரச்சனைனா அவரு மன்னா அவ என்னென்ன எல்லாம் பண்றாரு தெரியுங்களா, அடப்பாவி ஏண்டா இதை அடப்பு அவர்கிட்ட சொல்றது, அதை விட்டுடணும். தூவாத நீக்கி சொல்லக்கூடாத சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டியதை சொல்லணும். அதை தொகுத்து சொல்லுதல். தகுதி இல்லாதது சொல்லக்கூடாததை இந்த கருத்து இந்த சபைக்கு இவர்கிட்ட சொல்லக்கூடாது என்று சொன்னால், ஏன்னா எல்லாமே 100% முழுமை பெற்ற யாரும் இல்லையே. நீ அந்த மன்னனுடைய குறை ஏதாவது இருந்துச்சுன்னா அது உனக்கு தெரியும், அதோட வச்சுக்கோ. இவங்கிட்ட இங்க மன்னன்ட்டு இந்த வீக் பாயிண்ட் எல்லாம் இருக்குது, நீ பயன்படுத்திக்க மன்னன் அவங்ககிட்டயா சொல்றது. இதை விட கரும தலையில அடிச்சு வேறதா இருக்குமா இல்லையா? ஆக புத்திசாலியா இருக்கணும், தூதனா இருக்கணும். தூவாத நீக்கி
நகச்சொல்லி, நகுதல், சிரித்தல், மகிழ்தல் எழுதிக்கிடுங்க. நகுதல், மகிழும்படியாக அந்த மன்னனே மகிழ், அவனே சிரிக்க வச்சிடணும். ஆனா அவன் வந்து போனாடா உன்னோட தூதன், அஜ்ஜோ உண்மையில என்ன அன்னைக்கு பூரா சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா, உண்மையில பரவாயில்லப்பா நீ நல்ல நண்பனை வச்சிருக்கிற. இவன் அவனுக்கு நண்பனாயிடும், அவன் இவனுக்கு சல்யூட் அடிப்பான். உண்டா இல்லைங்களா? அது வந்து தூதன் கிட்ட இருக்கணும். வள்ளுவர் பாருங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பே யார் யார் எப்படி இருக்கணும், பண்பு நலன்கள் இருக்க வேண்டிய உங்ககிட்ட இல்லாம இருந்தா அதை வளர்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். இதுல சொல்ல வர்ற நுட்பமான குறிப்பு, இந்த பண்பு என்கிட்ட இல்லையா, நான் என்ன மெருகேற்றிக்கோ, உன்னை தயார்படுத்திக்கோ, உன்னால முடியும், உன்னால் முடியும் தம்பி தம்பி, அவ்வளவுதான். உனக்குள் இருக்கு உன்னை நம்பி. அதனால வேற வழி இல்லை, இதெல்லாம் பார்த்தா ஆகணும். சரி, இப்ப அந்த தொகை சொல்லி உடனே அடுத்து என்ன சொல்றாரு? கற்றுக்கண் அஞ்சான் செல சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது. கற்று கண் அஞ்சாது. கற்று கல்வியுடையவனா இருக்கணும், கற்றவனா இருக்கணும். எதிரி அதாவது அந்த நாட்டு மன்னனை பார்த்து இவன் பயந்துடக்கூடாது, கண் அஞ்சக்கூடாது, கண்ணை பார்த்தா பயந்துடக்கூடாது. அப்ப அந்த கண் அஞ்சாத வீரத்தோடு இருக்கணும், அந்த வீர மனம் கொண்டவனா இருக்கணும். செல சொல்லி அவன் மனம் ஏற்றுக்கொள்ளும்படியாக, அவன் உள்ளத்தில் செல்லும்படியாக சொல்லக்கூடிய வல்லாண்மை மிக்கவனா இருக்கணும். காலத்தால் தக்கது, இந்த இடத்துல இந்த நேரத்தை இதை சொன்னா இந்த கருத்து வெற்றி அடையும் தெரிஞ்சு நீ சொல்லக்கூடியவனா இருக்கணும். இதெல்லாம் அந்த அறிவுடைமை வந்துடுது. அப்படிப்பட்டவன் நீ தூது சென்றால் அந்த செயல் பலிதமாயிரும், வெற்றி அடையும், உனக்கான நீ வெற்றியோடு திரும்புவாய் என்று சொல்லுகின்றார். அதுவும் கடன் அறிந்து காலம் கருதி இடம் அறிந்து எண்ணி உரைப்பான் தலை. ஒரு தூது செல்பவனுக்கு கால நேரம் ரொம்ப முக்கியம், சொல்லக்கூடிய இடம் ரொம்ப முக்கியம். இடம் அறிந்து காலம் அறிந்து சொல்லக்கூடிய சொல்லின் தன்மை அறிந்து சொன்னா நீ ஜெயிச்சிருவ, இல்லைன்னா நீயே ஆபத்துல மாட்டிக்குவ. இவனை பிடிச்சி உள்ள போடுறான்னா போது, எங்கடா போனவனை காணன், எங்க புறா தூது அனுப்பிச்சவனை காணன். ஐயா மன்னர் நேத்தே சாப்பிட்டாருங்க வறுத்து, மன்னர் வறுத்து சாப்பிட்டாரா, இதுக்கான அனுப்பிச்ச தூதுன்னா இந்த லட்சம் இருக்கும். ஐயோ அவர் நேற்று விஷயத்தை சொல்லி அனுப்பிச்சாரா, நான் நேத்தே அது கறி சாப்பிட்டேன்னு அவனை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்படிப்பட்ட மன்னனையும் இப்படிப்பட்ட ஆளுங்க நமக்கு துணையா இருந்தா ஆமா நமக்கு அப்ப பெரிய தொல்லை தான் இல்லையா? அவர் அழகா அன்னைக்கே கணிச்சு சொல்லி இருக்கிறார் பாரு. கடமை செயல்படுவதற்கான காலம், சரியான இடம், அந்த அறிவு எல்லாம் சேர்ந்து செலுத்துபவன் தான் செல்பவன் தான் சிறந்த தூதனாக இருப்பதற்கு தகுதி படைத்தவன் என்று சொன்னவர் தான் தூய்மை, துணைமை, துணிவுடைமை. இம்மூன்றன் மறுபடியும் 3 எல்லாம் 3 பாயிண்ட், 3 கருத்து, 3 தகவல், 3 செய்திகளாக முத்தான செய்திகளாக நமக்கு வாரி வழங்கி நெறிப்படுத்துகிறார். கை தட்டுறார், நல்லாவே தட்டிக்கலாம். இந்த தட்டு வள்ளுவருக்கு, வள்ளுவர் சொன்னது நான் எடுத்து சொல்றேன், அவ்வளவுதான். உங்க கூட வாழும் இல்லையா, வாழும் வள்ளுவர் அம்மனா சொல்ல சொல்றாங்க. சரி பரவாயில்ல, நல்ல கருத்து. ஆக நல்ல கருத்துக்களை மக்கள் நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. வாழும் வள்ளுவர் என்னைய எங்க தொட்டால், இரவு ஒருத்தர் பேசினா அவரோட 15 நிமிஷம் பேசிட்டு பல தகவல் சொல்லணும், பல குரல் சொன்னா. ஐயா உண்மையில நானும் எல்லா குரல் படிச்சிருக்கேங்க ஐயா. என்னங்க நான் பேசுற செய்தியை ஒட்ட வச்சு ஒரு குரல் சொல்றீங்க, பேசுற தகவலை சேர்த்து ஒரு குரல் சொல்றீங்க, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றீங்க. அந்த குரல் நான் உண்மையில் நானும் 50, 60, 70 வயசு ஆயிடுச்சு, என் வயதுக்கு நான் பார்த்தேன் இது ஒரு புதுமையான சிந்தனையா இருக்கு. அன்பரையா உண்மையில வணக்கங்க ஐயா, உண்மையில உங்களை மனதார வாழ்த்துறேங்க ஐயா, இத்தனை தகவல் சொல்றீங்களே. இது எதுக்கு உங்களோட பகிர்ந்துக்கிறேன்னா தெரிஞ்சது சொல்றேன், நான் பேசாம இருந்துட்டேன்னா யாருக்கும் பயன் இல்லாம போயிடும். அதனால இல்ல நான் 250 தடவைக்கு மேல குரல் படிச்சிருக்கேன். 250 முறை 1330 குரல் மீண்டும் 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 படிச்சிருக்கேன். அதை இத்தனை படிச்சுட்டு இப்ப எனக்கு என்னன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியலன்றதான் நான் இப்ப நினைக்கிறேன். ஒன்னா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குதோ. ஏனென்றால் அரிதோறும் அறியாமை கண்டற்றால் என்று 1110வது குரல்ல சொல்றார். அவரே நான் தெரிய தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் அதிகமா இருக்குது. அப்ப தெரியாம தானே இருந்திருக்கிறேன். வள்ளுவரே அதை சொல்லும் போது அதை காமத்துபால்ல கொண்டு போய் வச்சிருக்கிறார். தேடி கற்றுக்கொண்டே இருக்கணும். புதுமையான சிந்தனைகள் நிறைய வருங்க. உள்ள போக 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 மாறுபட்ட சிந்தனைகள், உண்மையான தகவல் நமக்கு கிடைக்கும்.
அப்போதான் இது வந்து அது நம்ம ஞானத்துல இந்த தவத்துல நான் கொஞ்சம் அந்த தவ நிலையெல்லாம் கொஞ்சம் இருப்பேன், இந்த மெடிடேஷன்லாம் நான் அதை உள்வாங்கி கொண்டு அப்படியே உள்ள பயணிக்கும் போது அந்த ஒரு காலம் கடந்து நான் அப்புறம் பயணிக்கிறேன். நான் அங்க போகும்போது அங்க அவர் பக்கத்துல போறேன். எனக்கு எனக்கு அங்க இருந்து கிடைக்குது தகவல்கள். இப்ப இதையெல்லாம் நான் உள்வாங்கி கொண்டு நான் அதுக்கு இது எனக்கு இதெல்லாம் தெரியும். நான் உங்ககிட்ட நான் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், சொல்லவும் கூடாது. ஏனென்றால் நல்ல சபையில அறிவுள்ளவர்கள் சபையில உன்னுடைய அறிவை வெளிப்படுத்து. அறிவு இல்லாதவர்கள் சபையில இந்த சொல்லை பயன்படுத்தாது. ஒளி என்பது அறிவு, ஒளி என்பது அறிவு. அந்த பாரதி கூட சொல்றாரு இல்லையா, அந்த ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, களி படைத்த முகத்தினாய் சொல்ற ஒவ்வொன்றுமே உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா சொல்றோம். அப்போ உறுதி என்ன சொல்லணும், களிபடைத்த முகம் கொண்டதா இருக்கணும், ஒளிபடைத்த கண் என்று சொல்கிறார். கண்ணுக்கு அவ்வளவு பெரிய சக்திங்க. கண்ணிலேயே எல்லாமே 1000 வார்த்தைகள் வந்து கண்ணுல ஒரு பார்வை பேசிடும். சரியான பார்வையை நம்ம பார்த்துட்டோம்னா வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை. வாய் சொல்லுக்கு வேலையே கண்ணிலேயே அந்த தகவல் இவ்வளவு பரிமாற்றம், இவ்வளவு நுண்ணியம் என்பது கண்ணோட்டம் சொல்றோம் இல்லையா. அந்த கண்ணோட்டம்ங்கிறதுல வந்துட்டு கண்களை கொண்டு நம்ம அது தெரியும் என்ன நினைக்கிறாங்கன்னு கூட மனசுல இருக்கிறத படிச்சு சொல்லிடலாம். கண்ணை பார்த்தா நம்ம சொல்லிடலாம் சொல்றோம். என்ன அதுலயே எல்லாம் வந்துருது. எல்லாமே உண்மை. அது வாழ்க்கை. அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இது கண்ணோடு கண்ணினை நோக்குக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை. அது சும்மாடா, அது பேசுறதுக்கு எவ்வளவு பெரிய தத்துவத்தை அதை கொண்டு வந்து கலவியல் கொண்டு வந்து வைக்கிறார். அதுதான் அதெல்லாம் அவருடைய சந்தோஷமாயிட்டாரு. உண்மை உண்மை. அது அந்த ஆழம் அது தெரிஞ்சாதானே தெரியும். புரியாதவங்கிட்ட பேசி என்ன பண்றது? அங்கணத்திற்கு போய் அமிழ்தத்தை கொண்டு போய் சாக்கடையில கொட்டினா பலன்லாம் இல்லைங்கய்யா. இது எல்லாரும் தாங்கய்யா. அது நமக்கு துணைவரை வச்சுங்க, வாழ்க்கை துணை அங்கே கொண்டுட்டு வந்துருங்க. நமக்கு யார் துணையா வர்றாங்களோ அங்கே வைங்க. அந்த துணையை அப்படிதான் இது முதல்ல. அங்க கம்பராமாயணத்துல அவர் சொன்னது மட்டும் இல்ல, ராமர் சீதையை பார்க்கறது மட்டும்தான், சீதை ராமரை பார்க்கறது மட்டும். யாரை பார்க்கறது உண்மையான வசீகரம் என்றால் அதற்கு வந்து கட்டுப்பட்டே இருக்கும். அது நமக்கு தெரியாம அது வந்து இயல்பு, உலகியல் வந்து இருக்கும். அந்த ஈர்ப்பு இல்லைன்னா மனுஷனே இல்லையே. அதுதான் மனுஷனா இருக்கணும். சரி, ஆக அந்த தகவல்களை சொல்லுகின்றார். இப்போ கற்று கண் அஞ்சாது இல்லையா, கரண் என்று இப்ப நம்ம சில சொல்லி இல்லையா, அதை சொல்லிட்டோம். ஆமா, அதை சொல்லிட்டு தூய்மை துணைமை இந்த 3 நான் சொன்னேன், அதுக்காக சொல்லிட்டு வந்தேன். தூய்மை இருக்கணும், அது வந்து தூய்மையானவனா இருக்கணும், ரொம்ப முக்கியம். துணைமை, நல்ல துணை நமக்கு இருக்கணும். நமக்கு அந்த அறிவார்ந்த துணை நமக்கு இருக்கணும். அப்போ நம்ம ஏதாவது தவறோ நம்ம ஏதாவது இழப்போ நமக்கு தெரியாதுன்னா கூட அந்த துணை நமக்கு அந்த இது நமக்கு மிக சிறப்பான பலன் அளிக்கும். நமக்கு விட்டு போன சொல்லுவாங்க, ஒரு தகவல் நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, அவன் துணி உடையவனா இருக்கணும். பயந்தாங்குழியா இருந்தாங்க, கோழையாக இருந்தா அது எல்லாமே வீண். அவன் இருந்தும் ஒண்ணு, இல்லாம போறதும் ஒண்ணு. அவனுக்கு வந்து இந்த 10 பேர் துப்பாக்கியோட கருப்பு பூனை படை வந்தாலும் இவன் பயந்தே செத்து போயிடுவான். இவனுக்கு எதுக்கு போர்ப்படை பாதுகாப்பு எல்லாமே? இவனே பயத்துல இருக்கிறவன் அப்புறம் என்ன பண்ண? எவ்வளவு பெரிய கட்டடம் கட்டி எவ்வளவு உள்ளுக்குள்ள இருந்தாலும் அவன் பயத்துல சோறு திங்க மாட்டான், பயத்துல தூங்கவே மாட்டான், எதுவுமே. அப்புறம் தானா செத்து போயிடுவேன். நீ எதுக்குடா உனக்கு? ஆனா கோழை வந்து அன்றாடம் சாகிறான். வீரன் வாழ்வில் ஒரு முறைதான் சாகிறான், அதையும் எதிர்கொள்கிறான். வாடா மோன, முடிஞ்சா வந்து பக்கத்துல வாடான் இல்லையா. அந்த இது எங்க கிடைக்கும்னா வீரத்துக்கு தனித்தன்மை. அதில் சரி. ஆக வீடு மாற்றம் வேந்தற்கு உரைப்பான், வடு மாற்றம் வாய் சோரா வன்கண் அவன். தன் தலைவனுக்கு பழி வரக்கூடாது, அந்த மாதிரி அவன் நடந்துக்கணும். தூது செல்வன் மிக முக்கியமானது. வாய் தவறி கூட மாறுபட்ட கருத்து சொல்லிடக்கூடாது. நம்ம முதலே சொன்ன மாதிரி எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய தலைவன் யாருக்காக போறோமோ அதுல இருந்து நம்ம புத்திசாலித்தனமா இருக்கணும். அவன் தான் உண்மையில வந்துட்டு உண்மையான தூதன். பேச வல்லமையுடையவன் தான் உண்மையான தூதனாக இருக்க முடியும். இறுதி பயப்பினும், இறுதின்னு வாழ்க்கை முடிஞ்சுவிடும். அவன் விட்டா ஏதாவது பிரச்சனைனா நம்மளை தூக்கி உள்ள வச்சிருவான், இல்ல நம்மளை கொன்னுடுவான் அப்படின்னு வச்சுக்கலாமே. எதிரி நாட்டுக்கு போனோம், அந்த சூழ்நிலையில கூட இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவற்கு உறுதி பயப்பதாம் தூது. தன்னுடைய தலைவனுக்கு எப்படியாவது வெற்றி வரணும், அதுக்கு என்ன பண்ணணும், அதை போல செயல்படுவன் தான் உண்மையான தூதனாக இருக்க முடியும் என்று மன்னருக்கு தூது செல்பவனுடைய தூதை பத்தி எல்லாம் சொன்னவர் தான் இந்த அதிகாரத்துல மன்னரை சேர்ந்து ஒழுகல். மன்னர்னா தலைவன். இப்ப மன்னர் இல்ல,
தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க, அவங்களோட நம்ம கூட இருக்கிறவன் எப்படி இருக்கணும்? மன்னரை சேர்ந்து ஒழுகுதல் என்பது மிகப்பெரிய பண்பு. அவன் அரசன்கிட்ட பழகும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். அரசனுக்கோட பழகுறேன்னா அரசனுக்கு பிடிச்சதை அவங்க கூட பேசலாம் பக்கத்துல இருக்கும்போது. அவனுக்கு பிடிக்காத ஏதாவது நம்ம பேசி தொலைச்சு மன்னனுக்கு கடுப்பாயிட்டாருன்னு வச்சுங்க, அப்புறம் காப்பாற்றவே முடியாது. ஒன்ஸ் ஒரு முறை வந்துட்டு ஒரு கரும்புள்ளி விழுந்துருச்சுன்னா அவ்வளவுதான், தீர்க்கவே முடியாது. அப்போ கவனமா இரு சொல்றாரு. அதே மாதிரி மன்னர்கிட்ட மன்னர் வந்து வயசுல வந்து சிறிய இளையவரா இருக்கலாம், பொறுப்புல இருக்கிறவங்க, ஆட்சியில இருக்கிறவங்க இல்லையா. நம்ம ஒரு ஆட்சியில இருக்கிறவங்க, ஆட்சி தலைவரா இருக்கிறவங்க, மன்னரா இருக்கிறவங்க, இளையவர் 13 வயசுல அக்பர் சக்கரவர்த்தி ஆனாராமா. அதுக்காக அமைச்சர் வேண்டாம், நீ சின்ன பையன், உன்னால எனக்கு தெரியாதாடான்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? சீவிட தலைன்னு அடுத்த நிமிஷம் தலையை மன்னர் சொன்னா மன்னரிடம் எதை சொல்லணும்? இடம் பொருள் ஏவல். ஏன்னா வயது இளையர், இனத்துல இவன் முறையன், எனக்கு என் மச்சனம் பையன், என் மாமன் பையன் தெரியாத, என் சித்தப்பன் பையன், அவன் என் தம்பி, அவனால பெரியவனா சொல்லாதே. ஏன்னா அவன் மன்னரா இருக்கான், நீ மண்ணா இருக்கிற. புரியுதா? நம்ம இதுக்கும் அது ஏன்னா அதுதான் சொல்றோம். அந்த அதிகாரம்ங்கிறது மிகப்பெரியதுங்க. அதிகாரத்துக்காக இன்னைக்கு என்ன வேணும்னு செய்யறேன், எத்தனை கோடி செலவு பண்ணாலும் நான் தான் அதிகாரத்தை இருப்பேன்னு நம்ம கண் கூட பாக்குறோம். கர்மம், வேற வழி இல்லை. ஏன்னா அதிகாரத்தை பிடிப்பதற்காக. அதிகாரம் இருந்தா வாழ்க்கையில அவன் நினைத்தால் ஒரு சுண்டுனான எல்லாமே போயிடும், எல்லாமே போயிடும். ஆனா தெரியாம ஒரு பொழுதும் வாழ்வது அறியார், இப்படித்தானே இருக்கிறான். ஆனா எல்லாத்தையும் ஓட விடுவான் இறைவன், எல்லாத்தையும் ஓட விடுவான். எங்க பிடிக்கணுமோ அங்க பிடிச்சி ஒரு சுண்டுனானா அப்புறம் எல்லாமே சரியா போயிடும். இதுதான் வாழ்க்கை தத்துவம். பாத்துக்கணும். அப்போ மன்னர் எப்படி சொல்றவரு, ஒரு மன்னர் கூட இருக்கிறவன்னா ரொம்ப நெருங்கியும் போயிடக்கூடாது, ரொம்ப நெருங்கவும் கூடாது, விட்டு விலகியும் போயிடக்கூடாது. அப்படி பாத்துக்கணும், அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது புத்திசாலி தானே. அது என்ன சொல்றாரு? அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ் வேந்தர் சேர்ந்தொழுகுவார். எப்படிங்க ஊமை எங்க கொண்டு வர? தீக்காயறது போல. நெருப்பு நல்ல குளிர், மார்கழி மாசம் அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது, சரியா? ஒரு கேம்ப் ஃபயர் போட்டிருக்கிறோம் வச்சுக்கலாம் நினைச்சுக்கங்க. அப்படியே போல சொல்லி நெருப்பு எல்லாம் போட்டு நெருப்பு இருக்குது, அச்சோ ரொம்ப குளிர் அடிக்குது, விரல உள்ளுக்குள்ள விட்டா என்ன ஆகும்? தீ. அப்போ ரொம்ப என்னடா நெருப்பு போட்டு வச்சிருக்கேன், நான் அங்க போய் உட்காந்துக்கிறேன், அங்க போய் உட்காந்து என்ன புரியும்? அப்ப குளிர் அடிக்கத்தான் செய்யும். அப்போ ரொம்ப நெருங்கியும் போயிடாத, விலகியும் போயிடாத. என்னங்க வள்ளுவர் அப்பா உண்மையில அப்படியே நினைச்சு ஒவ்வொரு முறையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மன்னரோட, அதாவது தலைவனோட இருக்கிற ரொம்ப ரொம்ப நெருங்கியும் போயிடாத, அதை ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு, ஏன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கலாம் உனக்கும் அவருக்கும் உள்ள உறவு, அதை வந்து ஒரு அளவா பயன்படுத்திக்கோ. அதை வந்து எல்லா இடத்துலையும் கூட்டிட்டு போய் உனக்கு வந்து தவறு இருக்குன்னா அது உனக்கு பிரச்சனை வந்துடும்னு எவ்வளவு அழகா அந்த குரல் மூலமாக சொல்லுகிறார். அப்படி இகழ் வேந்தர், வேந்தரை சேர்ந்து ஒழுகுவார், அவரோட நெருங்கி பழகிறவங்க ஒரு அளவீடு மெயின்டைன் பண்ணி. ஏன்னா மன்னர்கிட்ட குறைகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், பல இதுகள் இருக்கலாம். ஏன்னா அவரோட சூழ்நிலை, அவர் வந்துட்டு வேற இல்லை, அதை வந்துட்டு உனக்கு தெரியுங்க அதோட வச்சுக்கோ. அது தேவையில்லாம வெளியில சொல்றதோ பிரபங்கண்டோ, அது வந்து விளம்பரப்படுத்துறதோ, இவனை தெரியாத இவன் என்ன பண்ணான்னு எல்லா விஷயம் எனக்கு தெரியும், அதையே சொல்லுவோம். அதை சொன்னா அது எப்படியாவது அவர் காதுக்கு போயிட்டா அவ்வளவுதான், அது வந்து மிகப்பெரிய ஆபத்துல வந்துடும் என்பதற்காக எப்பவுமே அளவீடை பார்த்துக்கிடுங்க. மன்னர் விளைப விளையாமை மன்னரான் மன்னிய ஆக்கம் தரும். இவன் மன்னர் ஒரு பொருளை விரும்புறான்னா நீ கூட இருக்கிற, அவன் ஆசைப்படுறது நீயும் ஆசைப்பட்ட எப்படி இருக்கும்? நீ அதை நீ ஆசைப்படக்கூடாது, அவர் ஆசைப்படுறதை விட்டுறணும். தலைவர் விரும்புறாருங்க, நமக்கு எதுக்குங்க புத்திசாலித்தனம்? அவரு பாக்குறாரியா, நானும் பாக்குறேன், அப்புறம் பிரச்சனையா இருக்கு. எவ்வளவு பெரிய நுட்பமான பொருள். மன்னர் விளைப விளையாமை. ஒரு தலைவன் கூட நீ இருக்கிற, அவன் பெரிய ஆளா இருக்கா ஒன்று இருக்குனாக்கா அவன் இது நமக்கு என்ன அது அவனோட பர்சனல், நீ அப்படி நினைச்சுக்கோ. அதுக்குள்ள நம்ம போய் மூக்க நுழைக்கிறது தவறு பண்றது. நம்ம என் கூட அப்படி பழகிறான், என் கூட அந்த அளவு வச்சு வந்தீங்கன்னா அளவீடு சரியா இருக்குன்னு சொல்லுகிறார். அது வந்து அந்த மன்னனே, அந்த தலைவனே, அந்த ஆட்சியாளன் என்ன பண்ணுவான்? டேய் இவன் எனக்கு சரியான ஆள், இவன் தான்டா, இவனுக்கு நான் ஏதாவது பண்றேன்னு அவன் செய்வான். மன்னிய ஆக்கம் தரும். வேற மாதிரி நம்ம நல்லா கவனிச்சு வேண்டியதெல்லாம் கொடுப்பான். ஆனா நமக்கு பிரச்சனையா இருந்தா, இவனை வச்சிருந்தா நமக்கு இடைஞ்சலாயிருன்னா அப்ப நீ என் கூட இருக்காத போயிருன்னு சொல்லிடுவான்னு சொல்லுகிறார். போற்றின் அரியவை போற்ற கடுத்த பின்
தேற்றுதல் யாருக்கும் அரிது. நான் தொடங்கும் போது சொன்னேன், முதல்ல போற்றின் அரியவை போட்டு ஒரு மன்னர்கிட்ட பேசுறேன்னா அவனுக்கு பெருமையானது, சிறப்பு சேர்க்கிறது, நல்லது, மகிழ்ச்சி அடைகிறத பேசு, சொல்லு. கடுத்த பின் ஏதாவது தப்பு வந்துருச்சுன்னா அவன் கடுப்பாயிட்டான உன் மேல, அப்புறம் அவனை காப்பாற்ற முடியாது. தேற்றுதல் யாருக்கும், எவன் போய் சொன்னானே நீ என்ன அவனுக்கு வக்காலத்தா போடுவார். ஆக யாருக்கும் அரிது என்று இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார். செவி சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொழுகல் ஆன்ற பெரியாரகத்து. செவி சொல்லும் சேர்ந்த நகையும், இதை பாருங்க நுட்பத்தை சொல்றாரு. நுண்பொருள்ங்கிறது இதுதாங்க, சும்மா சொல்லலாமோ. குறள் நுண் பயிற்சிங்கிறது இதுதான். எத்தனை பேர் இந்த நுட்பமான பயிற்சி சொல்லி தராங்க தெரியல, சொல்லணும், இதுதான் முக்கியம். செவி சொல்லும். சில பேர் சபையில மன்னர் உட்கார்ந்து இருப்பாரு, கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாரு, எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டாங்க, மன்னர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. மன்னர் அங்க இருந்து பார்த்தா அத்தனை பேர் தெரியும், தெரியுதுங்களா? அப்போ பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட மெது 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க, அது தவறு, ரகசியம் பேசுற மாதிரி. ஏன்டா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற, என்ன அங்க என்ன காதல் அவங்களோட பேசிட்டு இருக்கேன், தெரியுதா? அது மட்டும் இல்ல, ஒரு கெக்கிலி கட்டி சிரிக்கிறது, கிண்டல் அடிக்கிறது, நிறைய பேர் கூட்டத்துல அது தவறு செய்கிறது. ஏனென்றால் அவங்களை அவமதிக்கிறது போல. இல்ல அவங்கள பத்தியே நீங்க தப்பு பேசலாம், அவங்கள பத்தியே ஏதோ ரகசியம் பேசலாம், எது இருந்தா நீங்க வந்து அது வந்து பிரச்சனை ஆகிடும். அப்போ செவி சொல்லும் சேர்ந்த நகை, நகைன்னா சிரிப்பு, நகைத்தல், நகுதல், நகைத்தல் என்று சொல்லு சிரிப்பும். அவித்து ஒழுகல், அதை இருக்கக்கூடாது, அது இல்லாம, அவித்துன்னா இல்லாம செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். அவித்து ஒழுகல்னா வாழ்தல், தவிர்த்து வாழும் பண்பு, அதுதான் ஆன்ற பெரியாரகத்து. நல்ல பெரிய பண்பு உள்ளவர்கிட்ட இந்த பண்பு இருக்கும். இல்லாம போனா இந்த இடத்துல வந்துட்டு அதை வேண்டாம், தவிர்த்துருங்க, விளக்கிடுங்க, எல்லாமே அந்த அந்த எந்த இடத்துல அந்த சொல் பயன்படுத்துறீங்களோ அந்த பொருள் தரும். அதுதான் அது சொல்லுக்கு ஒரு பெரிய ஒரு வலிமை. அதுதான் ஏனென்றால் நம்ம தமிழ்ல தான் இந்த சிறப்பு எல்லாம் இருக்கு. எந்த இடத்துல அந்த சொல்ல பயன்படுத்துறோமோ அந்த பொருளை வந்து அது வந்து அழகுபடுத்தி மிளிரும் மாறும், பொருள் மாறும், நமக்கான சிறப்பை சேர்க்கும், சீர் தரும். அதுல எப்பொருளும் ஓரார் தொடரார் மற்ற பொருளை விட்டக்கால் கேட்க மறை. எப்பொருளும் ஓரார், தலைமை ஒரு ரகசியத்தையோ ஒரு முக்கியமான விஷயத்தையோ கூட்டத்திலேயோ சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பண்பு இருக்கிறவன் என்ன சொல்லணும்? மன்னரை சேர்த்து கூட இருக்கிறவன் தலைவர் என்ன சொல்றாரு? கூர்ந்து கவனிக்கணும், உள்வாங்கிக் கொள்ளுதல். ஏதோ முக்கியமான இது, இந்த அவசர மீட்டிங் எதுக்கு போடுறோம், கூட்டம் போடுறோம், இன்னைக்கு தலைவர் கூட்டத்தில் தலைவர் இன்னைக்கு முக்கியமான விஷயத்தை சொன்னாருப்பா, அவங்க நம்ம கலந்து பேசணும், இதை சொன்னோம், இந்த இது பற்றி தான் நம்ம அடுத்து நடக்கணும், திட்டமிடுதல். அப்போல்லாம் சொல்லும் போது கூட இருப்பவர்கள், தலைவருடன் இருப்பவர்கள், மன்னரோடு இருப்பவர்கள் கூர்ந்து கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்றாங்கன்னு. சரி, அது மட்டுமல்ல, அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த ரகசியத்தை, செய்தியை கூர்ந்து கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, நடுவுல பேசக்கூடாது. ஆனால் விடுபட்டு போனா மெதுவா அவர்கிட்ட சொல்லலாம், ஐயா இந்த கருத்து சொன்னா நல்லா இருக்குங்க, நீங்க சொல்ல சொன்னீங்க, நினைவுபடுத்துறது, ஞாபகப்படுத்தி விடுறது. இதை கூட நம்ம பேசணும்னு நேற்று பேசிட்டு இருக்கும்போது இந்த கருத்தை உங்களுக்கு சொல்லணும்னு எடுத்து கொடுக்கறது. சரிங்களா? அதை சொல்றது. வினா இடையில கொஸ்டின் அவர் கிராஸ் பண்ணக்கூடாது, இடையில் வினா கேட்காது. தொடரார் மற்ற பொருளை விட்டக்கால் கேட்க மறை. விட்டதுக்கு அப்புறம் கடைசியில அதை சொல்லி கேட்டுக்கோ, பின்பே கேட்க வேண்டும். அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த முடிச்சிற ஓரத்துல அவரோட பேச்சு முடிஞ்சிருக்கும். அப்ப பக்கத்துல ஐயா நீங்க இந்த கத்துக்கிட்டு சொல்லு, அப்ப அவர் ஞாபகம் வந்து அவரே சொல்லிடுவார் மறுபடியும். அதாவது அந்த பண்பு இருக்கணும்னு சொல்லி நம்ம கூட இருக்கிறவங்களை பத்தி சொல்லுகிறார். அவர் அப்படிப்பட்ட ஒரு குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பு இல வேண்டுப வேட்ப சொல். குரல்லே அழகா பொருள் மறுபடியும் நான் எதுக்கு திருப்பி சொல்றேன்னா உங்களுக்கு சொல்லும் போது புரியும் நல்ல விதமா, இல்லைங்களா? அப்போ தலைமையில் இருக்கிறவனோட குறிப்பை அறிந்து தக்க நேரத்துல அவர் வெறுப்படையாத மாதிரி இருக்கணும், அவர் கோபம் அடையாம ஒரு வெறுப்பு தட்டாத மாதிரி அந்த செய்தி அவர்கிட்ட பகிர்ந்து நம்ம பேசுவது உயர்ந்த பண்பு என்று சொல்லுகிறார். எதையுமே நம்ம பேசணும், சொல்லணும் என்று சொல்லுகின்றார். வேட்பன சொல்லி வினை இல எஞ்ஞான்றும் கேட்பினும் சொல்லாவிடல். இது புரியுதா எனக்கு? இப்ப நீங்களே எனக்கு சொல்லுவீங்க நுட்பமான பொருள். வேட்பன சொல்லி
மன்னன் இடத்துல வேட்பன, அவன் விரும்பும் தகுதியாக அவன் வேட்பனை எல்லாம் அவன்கிட்ட சொல்லணும். எஞ்ஞான்றும் எப்பவுமே கேட்பினும் சொல்லாவிடல். பயனில்லாதத, அந்த பிரச்சனை வரக்கூடியதை வந்துட்டு மன்னர் கேட்டா கூட எனக்கு அதெல்லாம் தெரியலைங்க, பேசாம எனக்கு தெரியலன்னு போய்க்கோ, கேட்பினும் சொல்லாதே, சொல்லாது விட்டு விடுங்க. ஏனென்றால் மன்னர்கிட்ட நீ சொன்னா அது தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். அது உறவுகள்ல விரிசலா இருக்கலாம், நட்புல விரிசலா இருக்கலாம், வேறு பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கலாம். அது எதுக்கு இந்த இடத்துல இங்க உங்ககிட்ட இந்த வார்த்தை வேண்டாம். அதனாலதான் எல்லா உண்மையும் பேசணும், உண்மைதான் பேசணும், எல்லா உண்மையும் பேசியிருக்கூடாது இல்லைங்களா? ரொம்ப முக்கியமானது நம்ம கவனிக்க வேண்டியது சொல்லுகின்றது. சொல்லாது விடல் என்று சொல்லுகின்றது. வேட்பன. அடுத்தது என்ன சொல்றாரு? இப்பதான் இந்த குரல் நான் சொன்னேன். இளையர் இன முறையர் என்று இகழார் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும். இந்த ஒளியோடுனா புகழ், ஒளின்னா புகழ். இந்த இடத்துல பாருங்க, ஒளின்னா இந்த இடத்துல புகழ் என்று சொல்லோடு. ஒளியோடு ஒழுகப்படும். மன்னரோடு சேர்ந்து இருப்பவன் புகழுக்குரியவனா இருக்கிற என்ன சொல்லணும்? அவரோடு சேர்ந்து நட்பா பாடிக்கிட்டு தவிர அவர் இளையவர், என்னோட வயசுக்கு, என்னோட வயசுக்கு அவர் வயசுக்கு சின்ன பையன் இவன் எல்லாம் எப்படி அப்படி சொல்லிக்கூடாது. ஏன்னா மன்னர் உண்டா இல்லைங்களா? நம்ம ஆட்சி தலைவரா இருக்கலாம், நம்ம வயது அவங்க வயது பார்த்து நம்ம சொல்லக்கூடாது. நம்ம அனுபவம் விலகி இருக்கிறோம், வயதுல முதிர்ந்தவரா இருக்கலாம். ஆனா ஆட்சி கட்டில உட்கார்ந்து இருக்கிறவர்களுடைய வயதை வச்சு நம்ம பார்க்க கூடாது. அதாவது இனம், ரிலேஷன்ஷிப், உறவு முறையை சொல்லி இகழக்கூடாது. அத பெருமையை சொல்லலாம், இகழ்ந்து பேசக்கூடாது என்று சொல்லுக்கு இந்த இடத்துல இலக்கணம் சொல்லுகின்ற. கொலப்பட்டேன் என்று எண்ணி கொள்ளாத செய்யார் குலக்கற்ற காட்சி அவர். கொலப்பட்டேன் என்று, மன்னரே எனக்கு நண்பர்ரா, தலைவரே என்னோட நண்பர், நான் சொன்னா என்ன வேணும்னு கேட்பாரு. எனக்கு அவருக்கும் தனி உறவு, தனிப்பட்ட முறையில இருக்கு, எவ்வளவு இருந்தா பேசு, நானும் அவர் ரொம்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு பெரியவங்களை நீ தவறா பயன்படுத்தி இருக்கக்கூடாது. அத பாதிப்புல போய் விடும். அப்போ துளக்கற்ற காட்சி அவர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எந்த சூழ்நிலையிலையும் கொள்ளாத செய்யார். பிரச்சனைக்குரியதை நம்ம அந்த அளவுக்கு விலகி இருப்பாங்க, அந்த அளவீடு தனியா பார்த்துக் கொள்வார்கள். நமக்கு பலன் தராத பிரச்சனை வரக்கூடியது அவர் எனக்கு ரொம்ப வேண்டிய, நான் சொன்னேன் தேவையில்லை முந்திரி கொட்டை தானமா போயிட்டு அதையும் இதையும் பேசக்கூடாது என்று அவர் சொல்லுகின்றார். தூய அறிவு உள்ளவர்கள் தலைமையே என்னை மதிக்கிறது, எனக்கு என்ன கவலைன்னு சொல்லிட்டு தேவையில்லாததை சொல்ல மாட்டார்கள், தகாத செயல்களை செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். அதை போலவே பழையம் என கருதி பண்பல்ல செய்யும் கெழுதகைமை கேடு தரும். நீண்ட கால நட்புடையவர் தானே, இவர்கிட்ட நான் எப்படி வேணாலும் பழகிக்கலாம், என்ன வேணாலும் கேட்டுக்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அவர் ரொம்ப நாள் தெரிஞ்ச இருந்தாலும் எப்பவுமே ஒரு அலைபேசியில இருக்கலாம், நேர்ல பேசுறதா எது இருந்தாலும் எப்படி நலம் விசாரிக்கிறோம், பேசுறோம், எப்படிங்க நல்லா இருக்கு என்ன ஏது, உன்னை தெரியாதாயா எத்தனை வருஷமா, உன்னை எல்லாம் எப்படி இருந்தவன் தெரியுமா, நான் அப்பவே உன்னை பாத்திருக்கேன், இது எதுக்கு இப்ப இந்த வேண்டாத வேலை, எதை பேசணுமோ அதுதான் பேசணும். இப்போ நீ எப்படி இருக்கிற, இப்ப நீ எதுக்காக வந்துட்டு அவனோட காரியத்தை சாதிக்க, உன்னோட காரியத்தை சாதிக்க நீ அவரை போய் பார்த்துட்டு நீ அன்னைக்கு எப்படி இருந்த தெரியுமா, உன்னை பற்றி தெரியாத அவங்ககிட்ட சொன்னா நீ போன காரியத்தை வழங்குமா, அது வீணா போயிடும் இல்லையா என்பதை இந்த குரல் மூலமாக அவர் மிக அழகாக சொல்லுகிறார். மன்னரை சேர்ந்து ஒழுகுதல் என்பது என்ன என்பதை இந்த 70வது அதிகாரத்தின் மூலமாக 700 குரல் நிறைவடைகிறது. தொடரும் குரல் மீண்டும் தொடரும் வரை சிறுகுறள் நுண்பயிற்சி வகுப்பு மீண்டும் இடைவேளைக்கு பிறகு 19வது வகுப்பின் தொடர்ச்சி தொடர்கிறது. குறிப்பறிதல். மனித வாழ்க்கையில் குறிப்பறிதல் என்பது மிக முக்கியமான ஒரு இடம் பெறுகிறது. வள்ளுவ பேராசான் 2 இடத்தில் குறிப்பறிதலை பற்றி சொல்லுகின்றார். 1330 குறள் மணிகளில் 133 அதிகாரங்களில் 2 இடங்களில் திருக்குறளில் குறிப்பறிதல், ஒன்று பொருட்பாலில் வைத்திருக்கின்றார், இன்னொன்று காமத்துப்பாலில் வைத்திருக்கின்றார். இப்போ தலைவன் தலைவி இல்லையா, அப்போ அந்த வாழ்க்கையில குறிப்பறிதல் என்பது மிக முக்கியமான ஒரு தகவலாக சொல்லப்படுகிறது. அது தனிப்பட்ட அக வாழ்க்கை, இன்பத்து பாலுக்குள்ள நம்ம போயிட்டாலே அக வாழ்க்கை தான் இருக்கும். இது புறம், அகம் புறம் கலந்தது தானே வாழ்க்கை. இப்போ புறம் சார்ந்த செயல்களை எல்லாம் பொருட்பாலையும் அறத்துப்பாலையும் சொல்லிட்டு
இன்பத்துப்பாலுக்குள்ள போகும்போது அக வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்று சொல்லிட்டு முழுக்க கொண்டு போறாரு. ஒரு கலவியல்ல ஒரு 7 அதிகாரம். முதல்ல வந்து அறிமுகம் ஆயிட்டு ஒருவரை ஒருவர் முழுமையாக தெரிந்து கொண்டு வாழும் வாழ்க்கை முறை அகத்துறை அகத்துல கலவியல்ல சொல்லுகின்றார். அதற்கு பிறகு கற்பியல் எப்படி இருக்கணும் என்று சொல்லிட்டு அடுத்த 18 அதிகாரத்தில் சொல்லி 25 அதிகாரங்கள் இன்பத்துப்பால்ல வைத்திருக்கின்றார். அதை முழுமைப்படுத்தி சொல்லுகின்றார். ஆனால் இன்பத்துப்பாலா இருந்தாலும் அதிலும் வாழ்க்கை தத்துவங்கள், அன்பு செலுத்துறது எல்லாமே அங்கங்க கலந்து நம்ம அந்த வகுப்புல போகும்போது அடுத்து பார்த்தோமா. இப்போ வந்து அந்த குறிப்பறிதல்ல வந்துட்டு பொருட்பால்ல என்ன சொல்லுகின்றார்? ஏனென்றால் இது அந்த அமைச்சியல்ல வருது. அமைச்சர் அமைச்சியல் அரசனோடு சார்ந்து இருப்பவர்களா இருந்தாலும், மன்னரை சார்ந்தவர்களா இருந்தாலும், தலைவரை சேர்ந்தவர்களா இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும், குடும்பமும் தலைவர் இருக்கிறாரு, குடும்ப தலைவர், குடும்பமே ஒரு அரசியல் தானே. மனைவி இருக்கிறாங்க, எல்லாமே குழந்தைகள் இருப்பாங்க, மாமன் மச்சனன் சொந்தக்காரன் சித்தப்பன் பெரியப்பன் எல்லா குழந்தைங்க, அவன் பெரிய அவங்க குழந்தை இவங்க. அப்போ வாழ்க்கையில் எல்லாமே அரசியல் தான். குடும்பங்கிறத நம்ம அரசியல் வந்துட்டு எங்கேயோ இருக்கிற ஒரு மன்னருக்கு சொன்னா நினைக்கக்கூடாது. குடும்பத்திலிருந்து தான் உருவாகிறது. அதுதான் உலக அளவிற்கு செல்கிறது. ஒரு குடும்பம் வந்து 10 குடும்பம் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு இனம் உருவாகுது. அந்த இடத்துல வந்து சிறிய அளவுல வருது. ஒரு வார்டு சொல்றோம் இல்லையா, ஒரு நகர் பகுதியை சொல்றோம். அதுதான் பல வார்டுகள் சேரும்போது ஒரு ஊரா சொல்றோம். ஊர் பெருசாகும் போது என்ன ஆகுது, அந்த நகரமா மாறுது. நகரம் பெருசாகும் போது அது வட்டம் கொண்டு வந்துடும். அது வந்து வரும்போது மாவட்டமா மாறுது. பெருசாகும் போது பல வட்டங்கள் சேரும்போது மாவட்டமா மாறுது. என்றால் பெருசு, பெரியது என்று பொருள். இந்த இடத்துல மாமரத்தை இல்லை. அப்ப இந்த இடத்துல பொருள் வேற. அப்ப பல மாவட்டங்கள் சேரும்போது ஒரு மாநிலமா மாறுது. பல மாநிலங்கள் சேரும்போது ஒரு நாடாக மாறுகிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைவர் இருப்பாங்க, அதற்கு துணைகள் இருப்பாங்க, துணையாளர்கள் இருப்பாங்க, எல்லாமே இருக்கு. இதுதான் வாழ்க்கை. அப்போ குறிப்பு அறிதல் என்பது இல்லத்தில் இருந்து உலகம் வரை, வையம் வரை, தலைமை பொறுப்பில் இருந்தாலும் சரி, அவரோடு சார்ந்து இருப்பவர்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் குறிப்பு அறிந்து கொள்றது. இது மனசை கண்ணை பார்த்த உடனே மனசுல என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறது பெரிய ஆற்றல். அது மனசை மைண்ட் ரீட் பண்றேன்னு சொல்றேன். அது எல்லாருக்கும் வராது. அவன் இதுதான்ப்பா நினைக்கிறான், இவன் நல்லவனா இருப்பான், இவன் சரியில்லை, அவனோட கண்ணு பாரு, அவன் முகம் சரியில்லை, இவன் தவறா நம்ம நினைக்கிறான், இவனால நமக்கு ஆபத்து வந்துடும், இவனால நமக்கு நல்லது நடக்கும், இவன் வந்து சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்ல. அது எல்லாருக்கும் வாய்ப்பதல்ல. அந்த வாய்க்கும் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அதை சொல்லும் போதுதான் கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறானீர் வையக்கு அணி. வையக்கு என்றார். வையகம்னா உலகம், உலகத்திற்கே அணிகலனாக மாறுவான், சிறப்பு சேர்ப்பான் என்று சொல்கின்றார். ஒருவருடைய முகத்தை பார்த்தே, என்ன ஒரு அழகா சொல்ற பாருங்க, முகத்தை பார்த்தே உள்ள என்ன இருக்குன்னு மனசுல கண்டுபிடிக்கிறது பெரிய ஆற்றல். எவ்வளவு அழகா சொல்லுகிறார் அவர். அவருதான் வந்து இந்த உலகத்துக்கே அழகாமவர், வையத்திற்கு மாறாத அணி என்று சொல்லுகின்றார். ஐயப்படாதது அகத்து அதை உணர்வானை தெய்வத்தோடொப்ப கொளல். எவ்வளவு பெரிய வார்த்தை. ஐயப்படாது, அந்த வந்து அளவெடுத்து சொல்றாரு. படாது இல்ல, படாது ஐயப்படாமல் எந்த விதமான சந்தேகம் இல்லாம ஒருத்தரோட மனசுல இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஆற்றல். அந்த மாதிரி ஆற்றல் இருக்கிறவன தெய்வத்துக்கு சமமா நினைச்சுக்கணும். தெய்வம்ங்கிறது இருக்குது இல்லைங்கிறதுல தேவ நிலை, உயர்ந்த நிலை, இப்படி ஒண்ணு, அதாவது நம்மை விட மேலான ஒரு பண்பு, அது வந்து மிகப்பெரிய ஆற்றல். அவங்கள வந்துட்டு அந்த உயர்ந்த நிலை தெய்வத்தோடு அவங்க இந்த இறைவனுக்கு இணை வைக்க கூடாது, மிகப்பெரிய இது இறைவனை ஒண்ணான்னு சொல்லணும். ஆனா அந்த நிலைக்கு உயர்ந்து போகின்றான் என்று சொல்லக்கூடிய அளவுல மிகப்பெரிய ஒரு ஆற்றல். அதாவது அந்த கண்ணை பார்த்தே கண்டுபிடிக்கிறோம். குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். குறிப்பில் குறிப்புணர்வாரை, முகத்தை பார்த்தே கண்டுபிடிக்கிற ஆற்றல் இருக்கிற ஒருத்தர் நம்ம கூட இருந்தாருன்னா என்ன வேணாலும் கொடுக்கலாம் அவருக்கு. நம்ம கூட பக்கத்துல வச்சுக்கோ என்று சொல்லுகின்றார். கொடுத்தும் கொள்ள வேண்டும். அவர் ஏதாவது ஒண்ணு கொடுத்தாவது நம்ம கூட நட்பா நம்ம கூட இருக்கணும் சரி சொல்லுகின்றார். குறித்தது கூறாமை கொள்வாரோ ஏனை உருப்போடு ஏனையரால் வேறு. மனக்கருத்தால் அவன் மனசுல என்ன இருக்குதுன்னு நினைச்சுட்டு நம்ம பார்த்து கண்ணை பார்த்தே மனசுல இருக்கிறது படிக்கிறது. மனக்கருத்தை பார்வையால் அறியக்கூடியவர், பேசி இல்ல.
அவங்க கூட கொஞ்ச நேரம் ஓட்டி வருவாரு இல்ல, பார்வையிலேயே அவன் மனசை கண்டுபிடிக்கிற ஆற்றல் ஒரு சிலருக்கு ரேர், நம்ம அப்படிதான் சொல்றோம். அப்படி இருப்பவர்களை எப்படி பண்ணு சொன்னா, இயல்பாக தோன்றிய மனிதர்களுக்கும் அவர்களுக்கு வேறுபாடு இருக்கு, அவர்களோட உயர்ந்த நிலையில இருக்கும். அந்த நிலை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லுகிறார். அதுல குறிப்பில் குறிப்புணர்வாராயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண். குறிப்பில் குறிப்பு உணராவாயின் எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. அதுல முகத்தை பார்த்தவுடன் அவருடைய மனசுல என்ன இருக்கு அப்படி என்பதை கண்டுபிடிக்க தெரியாதவன் அவரை ஒரு கணக்கிலேயே அவர் எடுத்துக்கல. அந்த கண்ணுனால எந்த பயனும் இல்லப்பா, கண்ணு ரெண்டு இருக்கும் அவ்வளவுதான், அவன் எதை பாக்குறான் பேசுறான் போனான்னு தவிர அந்த அந்த கண்ணு அவ்வளவுதான், அதுக்கு வேற பவர் வேறு சக்தி இல்லை என்று சொல்கிறார். உண்மையில கண் வந்து ஒரு வலிமையான ஒரு ஆயுதம் என்று சொல்கிறார். ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வலிமை இருக்குது இல்லையா. அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். எதனையும் உள்ளபடியே காட்டும் கண்ணாடி போல. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா, மனம் வந்து காயப்பட்டால், மனம் வருத்தப்பட்டால் நெஞ்சம் கடுத்தது காட்டிவிடும், முகம் காட்டி கொடுத்துடும். முகத்தில் இருக்கிற கண்ணை உடனே காட்டி கொடுத்துடும் என்று சொல்லுகின்றார். இதுல முகத்தின் முதுகுரைத்ததுண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்துரும். முகம் வந்துட்டு அது உவப்பு மகிழ்ச்சி அடைஞ்சாலும் சரி, சோகப்பட்டு துன்பம் பிரச்சனையை காட்டினாலும் சரி, உடனே அந்த உடம்புல இருக்கிற முகம் உடனே காட்டி கொடுத்துரும். நம்ம மேல கடுப்புல இருக்கலாம், நம்மளை பார்த்த உடனே மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்பது முகம் உடனே நமக்கு காட்டி கொடுத்து விடும் என்று சொல்கிறார். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்று முகத்தை இந்த இடத்துல மையப்படுத்துகிறார். நான் அன்னைக்கே வந்துட்டு ஆய்வு செய்யும் போது பொருளை சொன்ன உடல் உறுப்புகளை சொல்லுங்க இல்லையா, தேடுங்க எங்க இருக்குன்னு. முகம் என்று வரக்கூடியது இந்த குரல்ல வருது. கண்ணு தனியா இருக்குது, காது தனியா இருக்கு, மூக்கு அங்கங்க வரக்கூடிய குரல் மணிகள் இருந்தாலும் முகம் என்று ஒட்டுமொத்தமா சொல்லும் போது முகத்தை பத்தி இந்த குரல்ல வருது. இப்போ உடலை பத்தி மொத்தமா சொல்லும் போது முழு உடலை பத்தி எங்க இருக்கு, கையை பத்தி, காலை பத்தி, இடுப்பை பத்தி, நெற்றியை பத்தி ஒவ்வொன்றுமே வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். நுசுப்பு என்று சொல்லுகிறார், இந்த இடுப்புக்கு சொல்லுகிறார், நுதல் என்று சொல்லி நெற்றிக்கு வரக்கூடிய பொருள் வரும், நெற்றியை பத்தி சொல்லுகிறார். அவர் மூக்கை பத்தி சொல்லுகிறார். ஆமா, ஒவ்வொன்றையும் அப்படியே என்ன நினைச்சு சொன்னாரோ அப்படி அழகா அப்படியே ரசிக்கிறார் இல்லையா. சரி, சிறப்பு மூணுமே. அதை சொன்ன உடனே முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெரின். முகத்தை பார்த்த உடனே அவருடைய மனக்குறிப்பை அறிவார். ஆனால் அவருடைய முகத்தை பார்த்து நின்னாலே நமக்கு போதும், எல்லா விஷயம் கத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அவர் எல்லா விஷயம் நம்மகிட்ட செய்தி சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் கேட்டோமே அவர்கிட்ட பேசிட்டு இவரை பார்த்துட்டு இருப்போம், அவர் திரும்பி இவரை பார்ப்பாரு, அப்படின்னு நம்ம போறோம். அவர் சொன்னதெல்லாம் புரிஞ்சது இல்ல அப்படிங்கிற மாதிரி இவர் பார்ப்பாரு, அப்படி அவ்வளவுதான். அவர் திரும்பி பாருன்னு அவர் கேட்டுக்கிறாரு, பேச்சே இல்லை இந்த இடத்துல. அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்ப அவன் சொல்றதெல்லாம் சரியா இல்லையான்னு இவரும் ஜனிக்கிறாரு, பக்கத்துல நிக்கிறவரு மன்னர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, அவர் கேட்கிறாரு. அப்ப மன்னரோட முகத்தையே பாக்குறாரு. அவன் சொல்ற இல்லையா, அவன் சொல்றதுல மன்னருக்கு ஏற்புடையதா இல்ல, முகத்துல சரியில்லை, அவன் சொல்றது ஏற்ப. அப்ப சொல்லும்போது சரிங்க அப்படிங்கிறான். அவர் சரின்னு மனசு பட்டுருச்சுன்னா திரும்பி இவரை பாக்குறாரு. இவர் பார்த்த உடனே அவர் என்ன சரி, அப்ப சரியாக இருக்குது, உடனே குறிப்பால் மனக்குறிப்பை அறிந்து கொள்ளும் வல்லமை. அப்படி இருக்கிறவரு முகத்தை பார்த்தாலே போதும், எல்லா செய்தி நம்ம கிட்ட பேசின மாதிரி அனைத்தும் நமக்கு கிடைத்து விடும் என்று சொல்லுகின்றார். உற்றது உணர்வார் பேரின் அகம் நோக்கி என்று சொல்லுகின்றார். பகைமையும் கேண்மையும் கண் உரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பேரின். ரொம்ப இலகுவா புரியுதா? பகைமையும் கேண்மைன்னா நட்பு, எழுதிக்கிடுங்க. பகையும் நட்பும் கண்ணிலேயே தெரிஞ்சிடும். அந்த ரெண்டையுமே அந்த வகை வேறுபாட்டை கண் வந்து நம்ம காட்டி கொடுத்துரும். ஒருவரின் பார்வையை கொண்டே அவர் நண்பரா பகைவரா என்று நாம் அறிந்து கொள்ளலாம், அறிந்து விடுவார்கள். நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணுங்கால் கண் அல்லது இல்லை பிற.
இதுல முழுவதுமே கண்ணுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு இல்லையா? கண்ணு தான் எல்லா விஷயம் உண்மையில. அவரு ஒருவர் நுட்பமான அறிவுடையவர் என்பது அவருடைய கண்ணை பார்த்தாலே போதும், அதுவே நமக்கு சொல்லிடும் இவர்கிட்ட வீடு சரக்கு இருக்குதா இல்லையான்னு சொல்லி. இல்லையா? இவங்க சிரிக்கிறாங்க மேடம், என்ன தெரியல. உண்மை அவங்களே அவங்க நினைச்சு பாக்குறாங்க. குரல் பாருங்க எப்படி எல்லாம் சிந்தனை எங்கெங்கெல்லாம் கொண்டுட்டு போய் விடுது இல்லையா? ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு தகவல் கிடைக்குது நமக்கு, எனக்கு பெருமையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு சின்ன சமயம் சொன்னது போல அந்த ஒரு 3 மணி நேரம் மனதுக்கு ஒரு நிறைவு தானே. எதுவோ பழைய நினைவுகள், நண்பர்களோடு பழகினது, பள்ளியில படிச்சது, கூட இருக்கிறது, வகுப்புல வந்து பல தகவல்கள் நம்மளை கிளறி விடுது, நம்மள இருக்கு. அது ஒரு மகிழ்ச்சி போதும். இந்த மகிழ்ச்சியை வச்சு இன்னொரு 10-20 ஆண்டுகள் அப்படியே நம்ம ஓட்டலாமே இல்லையா? வாழ்த்துக்கள். சரி, அவதான் அது நுண்ணியமான நுட்பமானது. நுட்பம் என்று சொல்லாட்சி இந்த இடத்துல பயன்படுத்துறாரு. ரொம்ப மைனூட்னு சொல்றோம் இல்லையா? என்று ஒருவர் நுட்பமான அறிவுடையவர் இல்ல, அது எல்லாரும் அறிவுள்ளவரா இருக்கலாம். அதுல குறிப்பா நுட்பமான அறிவு உடையவர் என்று சொல்றது இந்த இடத்துல. நுண்ணிய நூல் பல கற்பினும்னு ஒரு இடத்துல சொல்லுவார். புத்தகம் எல்லாம் படிக்கலாம், அறிவுடையவனா எல்லாம் இருக்கலாம், நுட்பமான நூல்களை படிச்சவன் எத்தனை பேரு? அப்படி பார்த்தாக்க நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தான் உண்மை அறிவே மிகும். என்னங்க சொல்றது? அவன் புத்தியில அவனோட ரத்தத்துல ஓடுற இதுதான் நமக்கு வந்து அடிக்குமே தவிர அவரு பார்வை இது நினைக்கிறேன். சரி, ஆக அவ எப்ப நினைச்சேன் குச்சி ஒண்ணு வச்சிருப்பாங்க, என்ன தெரியல, ஒரு பாட்டு. ஒரு நுட்பமான அறிவு என்று சொல்வது நல்ல கண்ணோட்டத்தோடு செயல்படுபவர்கள், அந்த கண்களே அவருக்கு அறிவை காட்டிவிடும் என்று இந்த குரல் மூலமாக நிறைவு செய்தவர் தான். இது எல்லாமே எதுல சொல்றாரு? குறிப்பு அறிதல் சொன்ன. இப்படிப்பட்ட குறிப்பும் அறியும் ஆற்றலும் வலிமையும் வல்லமையும் விவேகமும் திறமையும் செல்வாக்கும் அறிவார்ந்த திறன் கொண்டவர்கள் தான் அவர்கள் சேர்ந்து இருக்கிற சபை எப்படி இருக்க வேண்டும், அந்த சபையை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம இருக்கிற அந்த அவை அறிதல் மிக மிக முக்கியம். இந்த இடத்துல அந்த இதான் சொல்லுகின்றார். சபையின் இயல்பு அறிந்து பேசணும். எனக்கு பேச தெரியுங்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் பேசிடக்கூடாது. அது வந்து யாக்காவாராயினும் காக்கம்மன். ஏனென்றால் சொல் இழுக்கு, அதுல போய் மாட்டிடும் என்று சொல்லுவாங்க. அந்த இடத்துல பாருங்க, சபை அறிந்து சொல்லுங்க. அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்த தூய்மை அவர். சொல்லின் தொகுதி அறிந்த நல்லவர்கள் அவையின் தகுதி அறிந்து ஆராய்ந்து பேச வேண்டும், சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக சொல்லின் நடை தெரிந்த நன்மை அவர். சொல்லின் நடை தெரிந்த நன்மை, நல்லது செய்யறவங்க எந்த இடத்துல எதை பேசணும்னு தெரிஞ்சு பேசுங்க. இடை தெரிந்து அவையின் தகுதி அறிந்து நீங்க பேசுங்க என்று சொல்லுகிறார். அவர்தான் அவை அறியார் சொல்லல் மேற்கொள்பவர். சொல்லின் வகை அறியார் வல்லதும் இல். அவையை புரிந்து கொள்ளாமல், எதை பேசுகிறோம்னே தெரிந்து கொள்ளாமல், என்ன பேசுறோம்னு புரியாம பேசுறவனால ஒரு பலனும் கிடையாது. அது வந்துட்டு அது வீண், தேவையற்ற சொற்களா போய்கணும் என்று சொல்லிவிட்டார். அடுத்தது ஒளியார் முன் ஒள்ளியராதல் வெளியார் முன் வான் சுதை வண்ணம் கொளல். அறிவு, நான் முதல்ல இந்த குரலை சொல்லிட்டேன். ஒளி படைத்த கண்ணினாய் சொன்னேன் இல்லையா? ஒளி என்று சொன்னா இந்த இடத்துல அறிவார்ந்த, அந்த அறிவார்ந்த சபை நிறைஞ்சிருக்கிற சபையில மக்கள் கூடியிருக்கிற இடத்துல உன் அறிவை அங்கு வெளிப்படுத்துவது போல பேசணும். ஏனென்றால் அங்கு கருத்து பரிமாற்றம் நடக்கும். அறிவு அற்றவர்கள் முன்னால ஒளியார் முன் உன்னுடைய திறமையை காட்டு. வெளியார் முன் எதிர்ச்சொல் சொல்கிறார். வெளியார், அந்த ஒளியே கிடையாது, அது வெளியே போயிடுச்சு. அப்போ அறிவு அற்றவர் வெளியார் முன் வான் சுதை வண்ணம் கொளல். சுதை என்று சொல் பாரு, புதிய சொல். சுதைன்னா என்ன? சுண்ணாம்பு. சுண்ணாம்பு பாருங்க பயன்படுத்தி இருக்கிறார் வள்ளுவர். சுதைன்னா சுண்ணாம்பு. அதுதான் சுண்ணாம்பு காலவாய் சொல்றோம் இல்ல, சுட வைத்தல், சூடாக்கும் வெண்மை. வான் சுதை, வானத்தில் இருக்கக்கூடிய நிலத்திலிருந்து வரக்கூடியது வெண்மை, வெளிர்ந்த ஒளிர்ந்த தெளிந்த. சுதை என்ன சொன்ன? தெளிந்த சுண்ணாம்பு எப்படி இருக்கும்? தெளிந்த சுண்ணாம்பு முழுமையான வெண்மை நிறம், வெள்ளையா இருக்கும். அதுல எந்த வண்ணமும் கிடையாது.
வான் சுதை வண்ணம் கொழல். அறிவற்றவன் முன்னாடி சுண்ணாம்பு மாதிரி பேச ஒன்னும் தெரியாதவன் போல, ஒரு வண்ணமும் கிடையாது. அதை எந்த கருப்புன்னு சொல்ல முடியாது, சிவப்புன்னு சொல்ல முடியாது, அது வெள்ளை பேசாம இருக்கு. அந்த மாதிரி வான் சுதை அந்த சுண்ணாம்பை போல பேசாம வெள்ளையா இருந்துக்கும். ஏனென்றால் அறிவுடையவன்கிட்ட பேசுற அறிவாற்றல் இருக்கின்றவன் நீ இந்த இடத்துல எதுவும் பேசலைன்னா அவங்கிட்ட போய் பேசி என்ன பலன், பேசாத என்று இந்த இடத்து குறள் மூலமா சொல்லுகிறார். நன்றென்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கெளவா செறிவு. நல்லதுன்னு எல்லாம் நம்ம எதை சொல்றோமோ அது எல்லாத்தை விட நல்லது எதுன்னு சொன்னா நன்றென்றவற்றுள் எல்லாம் நன்று. எதுன்னு சொன்னா கற்றவர் சபையில முந்திரி கொட்டத்தனமா நீ போய் நுழைஞ்சு மூக்க நுழைச்சு எதையோ சொல்லி உளறி தொலைக்காது. அங்க போய் அசிங்கப்பட்டு போவாய். முதுவருள் முதியவர்கள், அறிவார்ந்த அறிவில் சிறந்த வயசானவங்க சொல்ல அறிவில் சிறந்த முதியவர்கள் முதுவருள் முந்துகிழவாச்செறிவு. முந்திரி கொட்டதானம் நான் முந்திக்கிட்டு எல்லாம் எனக்கு தெரியும், நான் தான் சொல்ற மாதிரி பேசினா அசிங்கப்பட்டு விடுவாய், அவமானப்படுவாய், வழிச்சொல் வந்து விடும் என்பது இந்த குறள் மூலமாக நமக்கு விளக்கம் சொல்லுகின்றார். சரி, அவர்தான் ஆற்றின் நிலை தளர்ந்தற்று வியன் புலம் ஏற்றுணர்வார் முன்னர் இழுக்கு. பல்துறை அறிவு நிரம்பியவர் முன் தவறாக பேசுவது ஆற்றில் நீந்துபவன் தன் நிலையில் சோர்ந்து போவதை போல வரும். ஓமை சொல்கிறார், என்ன அழகாக சொல்கிறார் பாத்தீங்களா? பல்துறை அறிவு நிரம்பியவர் முன் தவறாக பேசுவது நமக்கு ஆற்றில் நீந்துபவன் தன்னுடைய நிலையில் சோர்ந்து போவதை போல. இந்த இடத்துல ஆற்றில் நீந்துவதை போல சொல்லுகிறார் பாரு. ஓமை நமக்கு அழகா சொல்லுகிறார். ஆற்றின் நிலை தளர்ந்தற்றே. ஆற்றில் நீந்துபவன் நீச்சல் தெரியாம இருந்தா என்ன ஆகும்? நீச்சல் தெரிஞ்சவன் ஆத்துல வருவான். அவன் தன் உடல் சோர்ந்து விட்டால் தண்ணியில சிக்கிடுவாங்க, பிரச்சனை. இந்த உடல் சோர்வுபடும் என்பதை போல நல்ல சபையில நல்லா பேச தெரியாதவன் முன்னாடி ஏதாவது தெரியாம பேசினா ஆற்றில் நீந்தவன் தெரியாம சோர்ந்து போவதை போல ஆகிவிடும் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் பல்துறை அறிவு நிரம்பியவர்கள்ட்ட அவங்க கிட்ட இருந்தா நம்ம கேட்டு சேகரிச்சுக்கணும். கிடைச்ச வரைக்கும் நல்ல தகவல்களை நம்ம சேகரிச்சுட்டு அதை விட்டு நம்ம போய் முந்திரி கொட்டத்தனமா அதையும் இதையும் பேசி அவங்க சொன்னா என்னடா இவங்கிற மாதிரி நம்மை நாம் தாழ்த்தி கொள்ளக்கூடாது என்று சொல்லுகின்றார். கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லாரகத்து. தெளிந்த அறிவுடையவர் சபையில தான் இவனோட தகுதி என்னன்னு சொல்லி வெளியில வந்துடும். இவனுடைய பேச்சு நடையில இருந்து அங்க சபை என்னன்னு அவருக்கு குறுக்கு கேள்வி கேட்பாங்க. நிறைய தகவல் சொல்லும் போதெல்லாம் நம்ம படிச்சது இவ்வளவுதானு சொல்லி தெரிஞ்சிருவான்னு சொல்லுவோம். ஆக அந்த செய்தி கற்றவரின் அறிவு எங்க பெருமைப்படும். ஆமா, அறவரன் தெரிஞ்சிடும். ஆக நல்ல அறிவுடையவராக இருந்தாங்கன்னா இன்னும் மேலும் மேலும் மகிழ்ச்சி தரும். ஏன்னா சரி சமமா தகவல்கள் கிடைக்கும், நம்ம கருத்து பரிமாற்றம் மேல கிடைக்கும். அந்த அறிவுடையவரா இல்லையா என்பது கற்றறிந்த ஒரு சபையில பேசினாதான் தெரியும். சாதாரணமா இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம். கற்றோர் சபையில நம்ம அந்த மாதிரி பேச முடியாது. ஏனென்றால் அவை தெரிந்து சபை குறிப்பு தெரிஞ்சு பேசணுங்கிற. உணர்வது உடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று. 718வது குறள். இந்த குறள் எனக்கு ரொம்ப பிடித்த குறள். அதிகமா நான் அடிக்கடி நான் பயன்படுத்துவேன். இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு செடி அது தானாகவே நன்றாக வளரும். நன்றாக வளரக்கூடிய ஒரு செடிக்கு, தானாகவே வளரக்கூடிய ஒரு செடிக்கு நாம் நீரூற்றி உரமிட்டு வேலி கட்டி பாதுகாப்பு செய்து அதை கவனம் எடுத்துக்கொண்டு அதன் மீது அக்கறை எடுத்துக்கொண்டு அதை வளர்த்தா அந்த செடி எப்படி வளரும்? மேலும் நன்றாக வளரும். அது போல வள்ளுவர் இங்க கொண்டு வர்றாரு பாருங்க. உணர்வு தானாகவே ஒரு சொல்லும் போதே புரிஞ்சுக்குவாங்க. அப்படி இருப்பவர்களிடம் உணர்வது உடையார் முன், அவங்க கிட்ட நான் இன்னொரு குறிப்பு வச்சோ வேறு தகவல் அவங்க கிட்ட நான் பேசினா மேலும் மகிழ்ச்சி தரக்கூடிய அளவுல நிறைவு வரும். உணர்வது உடையார் முன் சொல்லல். புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட சொன்னாதான் அது பிரயோஜனமா இருக்கும். புரிஞ்சுக்கிற அறிவே இல்லாதவங்க போய் என்ன சொன்னாலும் என்ன, இது மரம் மண்டை எதுக்கும் ஆகாது போல சொன்னோம். மரம் கூட என்ன உயிர் இருக்கிறதுனால வளர்ந்து வருகிறது. ஒரு இடத்துல அசையாம இருந்தாலும் அது கூட உனக்கு காய் கனி காற்று எல்லாமே கொடுத்து உன்னை பாதுகாக்கிறது. அதை விட மாடா நீ மோசமா போயிட்ட என்று வினா தொடுப்பதை போல அந்த குறள் அமைகிறது. கவனிச்சனது.
உணர்வது உடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சுரிந்த. தானாகவே வளரக்கூடிய ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றி பராமரிச்சா மேலும் சிறப்பாக வளர்வதை போல இருக்கும் என்று இந்த குறள் மூலம் சொல்லுகின்றது. அதை போலவே அறிவில்லாதவன் சபையில எந்த சூழ்நிலையும் பேசுகிறாரு, அது உனக்கு பலன் தராது. புல்லவையுள் புல்லர்கள், புல்லர்களுக்கு புல்லுங்கிறார், ஒரு அறிவுக்கு ஒளி சொல்றாரு. இது புல்லர்கள் நிறைந்த சபை, புல்லவை. புல்லர் என்ன, அது எதற்கும் தகுதிய புல்லவை, புல்லவை என்று சொல்லுகிறார். இது அறிவற்றோர், அறிவற்றோர் சபை புல்லர். ஒரு மரத்துக்கு சொல்ல வேண்டியதில்லை, அறிவற்றவர்கள் சொல்லிக்கலாம். பதர், பதருக்கு அதுவும் அது பயனற்ற சொற்கள், பயனற்ற சொல் வேற. இது மனித குலத்தை சொல்வது புல்லர்கள். அறிவுள்ளோர் அறிவற்றோர் அவர்கள் புல்லர்கள் சொல்லுகிறார். புல்னு தனியா சொன்னா அது விளைஞ்சு வர்றது புல் பூண்டு அதுவும் இல்லை, இது புல்லர் சொல்லி புல். அந்த புல்லர் நிறைந்திருக்கும் அவை புல்லர் அவை, புல் அவை. புல்லர்கள் நிறைந்திருக்கும் சபை, அறிவற்றோர் நிறைந்த சபை, அறிவிலிகள் நிறைந்திருக்கிற சபை. அவங்களுக்கு தெரிஞ்சதை பேசுவான், எல்லாமே தெரிஞ்சது போல அவனுக்கு தெரிஞ்சது அவன் பேசுவான். இன்னொரு இடத்துல வரும், காணாதான் காட்டுவான் தான் காணான், கண்டானாம் தான் கண்டவர், காணாதான் கண்டானாம் தான் கண்டவாரும். என்னங்க வள்ளுவர், ஐயோ அதை நினைச்சு பார்த்து ஐயோ 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 இல்ல, அப்பள ஒரு மகிழ்ச்சியாக வர ஆழமான தகவல்கள். அது நம்ம அச்சோங்கிறோம், அது உள்ளுக்குள்ள ஒரு தகவல் இருக்கு, அத்தனை விஷயம் வச்சு என்ன ஒரு இது. அச்சோ, ஒவ்வொரு இடத்துல அவர் சொன்னதை பார்த்தா ரெண்டாவது அது உள்ளுக்குள்ள போய் திரும்பி படிச்சாதான் இதுக்குள்ள இந்த விஷயம் இப்படி எல்லாம் உள்ளவர் சொல்லியிருக்காரோ, ஐயோ இல்லையா, நம்ம அதை மகிழ்ச்சி பார்த்தா சாதாரண சொல்லாச்சு. அதான் சொன்னேன், அந்த ஒரு சொல் நேற்று அந்த கடந்த முறை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நம்ம ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் பேசிட்டு சொன்னார்ல, வாழ்க்கைக்கு பொருள் தான் முக்கியம், பணம் தாங்கய்யா, பணம் தான், பணம் தான், பணம் தான், பணம் இல்லாட்டி அவன் பிணம் தான், அது தெரியும். ஆனா வெறும் பணத்தை வச்சு நாக்கு வலிக்கிறதா? சோ பணத்தை திங்க முடியுமா? பணத்தை வச்சு பணம் தேவையப்பா, பணத்தை வச்சு என்ன, ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் பணம் எடுத்தீங்கன்னா இது சாப்பிடுங்க, கொடுக்க முடியுமா? அப்ப அந்த பணத்தினால என்ன பயன்? வாழ்வதற்கு தான் பொருள் தேவை. அப்ப நீ அதுவே வாழ்க்கை கிடையாது. அப்ப அது துணை செய்யும், அவ்வளவுதானே தவிர அவசியம் வேணும். அதை பெருக்குவதற்கு திட்டமிடி மேல செய்ய. அந்த பொருள் உங்ககிட்ட வந்துட்டா, ஆமா, அந்த பொருள் உங்ககிட்ட வந்தா நீ 4 பேருக்கு பயனுள்ளவனா மாறணும். அது ஈதல், இசைபட வாழ்தல். அந்த பணம் நீ சேர்த்துறது கூட என்னன்னா, அன்பும் தரணும், அறிவும் தரணும், ஆற்றலும் தரணும், இன்பமும் தரணும், பொருளும் தரணும். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் அகுதருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. சேர்த்து வைக்கிற இடம் பேங்க், சேவிங்ஸ் பேங்க், அதான் டெபாசிட் பண்ணி வைக்கிற இடம். சேர்த்து வைக்கும் தளம், அது தளம். நம்ம ஆங்கிலத்தை சொல்றோம் டெபாசிட்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பணத்தை நீ சேர்த்து வைக்கிற இடம் என்னன்னா, அந்த பசியோட இருக்கிறவனுக்கு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், வள்ளலார் பெருமான் சொல்லுவாரு. வாடிய பயிர், வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடுறவங்க எத்தனை பேர்? பசி இல்லா தமிழகம், பசி இல்லாத உணவு, பசிச்சவனுக்கு சோறு கொடு, அதை சொல்றோம் இல்லையா? எத்தனை பெரிய பணக்காரன என்ன இருந்து என்ன பண்றது? தீநுண்மி காலம், கொரோனா காலம் வந்துச்சா இல்லையா? பணத்தை திங்க முடியும், பாவம் நேரத்துக்கு பரிதவிச்சு போனாங்களே, எத்தனை உயிர்கள் போயிடுச்சு. அதுல எத்தனை நண்பர்கள், எத்தனை நம்மளை விட்டு போயிட்டாங்க, உறவுகள்லாம் போயிட்டாங்க. கண்ணு நல்லது கெட்டது வராதுங்கிறான். கல்யாணத்துக்கு தகவல் சொன்ன அங்கேயே இருந்துக்கோ, செய்தி வச்சிருக்கீங்க, கல்யாணம் செத்து போயிட்டான், எடுக்கிறதுக்கு வராத, பார்க்க வராது சொன்னாங்கல்ல, கேட்டோம் இல்ல? நம்மளே அப்படித்தானே இருந்தோம், வீட்டுக்குள்ளேயே போட்டு கதவை அடைச்சிட்டு. எப்படிப்பட்ட ஒரு காலத்துல நம்ம கிட்டத்தட்ட 1 ஆண்டு 2 ஆண்டு வாழ்ந்தோம். நமக்கு எல்லாம் இறைவன் வாழ்க்கை படி அளந்து உயிர் பிச்சை கொடுத்து நம்மளால இன்னும் கொஞ்ச நாள் இருடான்னு இறைவன் விட்டு வச்சதுனால நம்மளாம் பேசிட்டு இருக்கோம். உண்மை. ஆனா உலகத்தையே உங்களுக்கு புரட்டி போட்டாது இல்லையா? எல்லாம் என்ன ஒரு சூழல். அதனால அவனின்றி அனுபவமசியாத வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாருக்கும் தூய்த்தலார் தான் முக்கியம். இதுதான் உணர்தல். தெரிதல், அறிதல், புரிதல், உணர்தல். நான் அடிக்கடி சொல்றேன் பாத்தீங்களா, ஒட்டுமொத்த வாழ்க்கை தான் உணர்தல். நீங்க வர உணர்வது, உணர்ந்துக்கோ. இது குரலுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கையில் நம்ம கொண்டு போகணும். அப்போதான் முழுமை பெறும். அது படிச்சுட்டு போயிட்டோம், இதை படிச்சுட்டு போயிட்டோம் இல்ல. மனத்துக்கன் மாசு இளநாதல்னா எங்க சொல்ற? அவன் மனுஷன்னா இங்க இருக்க தமிழ்நாட்டுல இந்த அரசு கலைக்கல்லூரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் மனசு இருக்கா? பிரபஞ்சம் முழுவதும் எந்த நாட்டுல இருந்தா என்ன, எந்த ஊர்ல இருந்தா என்ன, மனுஷனா இருந்தா, மனிதனா இருந்தா அவன் மனம் மாசு இல்லாதவனா இருக்கணும். அதுதான் நன்மை. வேற எல்லாம் அப்புறம் என்ன அழகா சொல்லிட்டாரு, மற்றதெல்லாம் பிற என்று சொல்லுகிறார். அதை போலவே புல்லர்கள் நிறைந்த சபையில நீ பேசினா பலன் தராது. புல்லவையோ
பொச்சாந்தும் சொல்லற்க நல்ல அவையில் நல்லவையில் நன்கு செலச் சொல்லுவார். நன்கு செல்லும்படியாக அவர்கள் மனம் ஏற்கும்படியாக செல்லும்படியாக சொல்லும் வல்லாண்மை திறன்மை மிக்கவர்கள் நன்கு செலச் சொல்லுபவர். புள்ளவையில் பொச்சாந்தும் பாருங்க புது சொல் மறந்தும் மறந்தும் சொல்ல மறந்து கூட பேசிடாதரா அந்த இடம் சரியில்லை என்று கணத்துள் உக்க அமிழ்தற்ற தன் கணத்தார் அல்லார் முன் கோட்டி கொழல். அதாவது தகுதி இல்லாதவர்கள் முன்னே பேசுவது எப்படி என்று சொன்னால் அங்கனத்துள் என்று சொல்லுகிறார். என்ன ஒரு சொல்லாட்சி வள்ளுவ தாத்தா, உண்மையில அதே அப்பா வள்ளுவனை நினைக்க 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 பெருமிதமும் பூரிப்பும் ஆனந்தமும் உவகையும் அப்படியே உள்ள ஊற்றாக பெருகும். அவ்வளவு பெரிய தகவல். அங்கனம் என்று சொன்ன சாக்கடை, அதாவது அமிழ்தத்தை கொண்டு போய் எவனாவது சாக்கடையில கொட்டுவானா? கொட்டலாமா? அது அது என்ன அமிழ்தம் உயிர் காக்கும் மருந்து அல்லவா? எவ்வளவு பெரிய இது. அவற்றை தேவர்கள் பால்கடலை கடைந்து பெற்ற அந்த தேவாமிர்தம் போன்ற அந்த அமிர்தத்தை சாக்கடையில போய் கொட்டிடாதப்பா. அது என்ன பலன் உனக்கு என்பது எப்படின்னு சொன்னா, நல்லோர் சபையில் வல்லாண்மையோடு திறனோடு பேசும் ஆட்சி படைத்தவன் சொல்லாட்சி மிக்கவர். நான் தகுதி இல்லாதவர்கள் முன்னால பேசுவது சாக்கடையில கொஞ்சம் அமிர்தத்தை கொட்டுவதை போல என்று வள்ளுவன் சொல்லுகின்றார். இதன் மூலமாக 72 அதிகாரங்கள் 720 குறள்கள் 19வது வகுப்பில் நிறைவு பெறுகிறது. இறை ஆற்றலோடு அடுத்து தொடரும் 20வது வகுப்பில் மீண்டும் அடுத்த அதிகாரத்திலிருந்து தொடரலாம். அதுவரை இந்த குறள் நுண்பயிற்சி வகுப்பில் உங்கள் மனங்களை என்னிடம் கொடுத்து வள்ளுவன் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்ட அத்துணை உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்து அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா.